அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். தலைமை பொறுப்பை ஏற்று அந்த சீரிய அரும்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மேல்நாள் உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் ஐயா அவர்களின் திருவடிகளையும் வணங்கி, என் அணியிலும் என்னுடைய மாற்று அணியிலும் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் வணங்கி, இந்த அருமையான பட்டிமன்ற நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கின்ற, இந்த அரிய நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சம்பத்தையா அவர்களின் திருவடிகளையும் வணங்கி, அவையோர் அனைவரையும் வணங்கி, இந்த அருமையான இந்த பட்டிமன்றத்திலே வள்ளல் பெருமானின் கோட்பாடுகளில் பெரிதும் மிஞ்சி நிற்பது ஆன்மீக சீர்திருத்தமே, சமுதாய சீர்திருத்தமேன்னு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அடியேன் ஆன்மீக சீர்திருத்தமே என்ற ஒரு அருமையான தலைப்பிலே பேச வந்திருக்கின்றேன். ஆன்மீகம்னா என்னங்க? ஆன்மீகம் என்று சொன்னாலே ஆன்மா தொடர்பு பற்றியதுதான். அதாவது ஒரு மனிதன் சாதாரண நிலையிலிருந்து அருட்பெருஞ்சோதி அடைவை அடைகின்ற இந்த உயர்ந்த நிலையில் வருகின்ற வரைக்கும் இந்த ஆன்மாவை பற்றியதுதான் இந்த ஆன்மீகம். ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தை எதற்காக தேடுகின்றோம்? மன அமைதி வேண்டும், மன கட்டுப்பாடு வேண்டும், பக்தி வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், இவையெல்லாம் தான் வேண்டும். இதை நாம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், ஆன்மீகத்தை நாடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த ஆன்மீகம் என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியம்தான். நீதியரசர் சொன்னது போல 5ஆம் திருமுறையிலே ஆன்மீகத்தை பற்றி வள்ளல் பெருமான் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். எல்லா கடவுளை பற்றியும் வள்ளல் பெருமான் பாடியிருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு பாடலிலும் முதலிலே எல்லா ஒழுக்கங்களை பற்றி சொல்லி இருப்பார்கள். கடைசியிலே அந்த திருத்தலத்தின் இறைவனை பற்றி வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். இந்த ஆன்மீகம் என்பது ஒரு தேடல், இறைவனை தேடுவது. நாம் இறைவனை எங்கெங்கோ தேடி அறிந்து கொண்டே இருக்கின்றோம். இறைவன் என்பவன் நமக்குள்ளாகவே இருக்கின்றான். அந்த அருட்பெருஞ்சோதி அனுபவமாக இருக்கின்றான். தனுக்கரணாதிகள் தாம் கடந்த அறியோர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி பொது உணரும் போதலால் பிரித்தே அதேனில் தோன்ற அருட்பெரும் ஜோதி என்று அனுபவமாக நாம் உணரலாம் என்று சொல்வதே ஆன்மீகம். இதுதான் திருத்த வந்தார். வெளியே வந்து போய் தேடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கானே, அந்த அருட்பெரும் ஜோதியை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்ல வந்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான் அவர்கள். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் கருணை வேண்டும், தயவு வேண்டும், இரக்க வேண்டும், ஈகை வேண்டும், எல்லாமே வேண்டும். அந்த ஜீவ காரணம் இல்லாத ஒரு ஆன்மீகம் ஆன்மீகமாகவே இருக்காது. அதனால்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவார்கள், ஜீவகாருண்யம் இல்லாத ஜபம் எத்தனைதான் ஜபம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, தியானம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இதெல்லாம் திருத்தலத்துக்கு தான் வள்ளலார் வந்தார். ஆன்மீகத்தின் பெயரிலே பல விதமான அறியாமையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை சீர்திருத்துவதற்காக வள்ளல் பெருமான் அவர்கள் வந்தார்கள். ஏன் என்று சொன்னால், அதை போல கடவுள் ஒருவரை அவர் அந்த அருட்பெருஞ்சோதியாக பரிமளிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அருட்பெருஞ்சோதி தான் இறைவன் தெரிஞ்சுக்காம இந்த மதவாதிகள் எல்லாம் கவ்வை பெரு குருடர் கரி கண்ட கதை போல கரிக்கின்றார் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் ஆன்மீகத்திலே எல்லா மதங்களும் என்ன பண்றது? ஒரே தெய்வத்தை தான் குறிக்கின்றது.
எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துக்கும் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என்று வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஆன்மீகத்துல எல்லாரும் மற்ற சமயத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்லறத்துல விட்டுட்டு நீங்க துறவரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லறத்திலே இருந்து கொண்டு நீ இறைவனை காணலாம். அதே போல மனைவி, குடும்பம், மக்கள் எல்லார் கூடயும் இருந்து நீ இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவதுதான் வள்ளலார் கண்ட ஆன்மீகம். அந்த நீ உணர்ந்ததை இந்த குடும்பத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆன்மீகத்தை எல்லாம் சீர்திருத்தி எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்படைய செய்ய வேண்டும். அந்த விழிப்பை கொடுப்பதற்காக தான் வள்ளல் பெருமான் அவர்கள் வந்தார்கள். ஏன்னா எதுக்கு அந்த 5 திருமுறையை வள்ளல் பெருமான் எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், முதல் 5 திருமுறை ஏன் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும் போது பக்தியை கொண்டு வரணும். பக்தி வந்தாதான் இறைவனை நம்ம பார்க்க முடியும். பக்தி இல்லைன்னா எங்க பார்க்க முடியும்? பக்தி இல்லைன்னு சொன்னாக்கா இறைவனை பார்க்கவே முடியாது. பக்தி வேணும். அந்த பக்தியோட சேர்ந்து ஒழுக்க வேணும். அந்த பக்தியும் அந்த ஒழுக்கமும் சேர்ந்தா மன கட்டுப்பாடு அடையும். அந்த மனம் ஒரு குரங்குன்னு பெரியவங்களா சொன்னாங்க. அந்த மனம் சும்மாவே இருக்காது. அதனாலதான் இந்த ஆன்மீகம் சொல்லுவது தியானம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனசை எங்க கொண்டு போய் கட்டி போடணுமா? சிற்றபையில கொண்டு போய் கட்டி போடு அப்படின்னு சொல்லுவது ஆன்மீகம். வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள், கட்டுக்கடங்கா மனப்பரியை கட்டும் இடத்தை கட்டுவித்து மட்டுக்கடங்கா ஆங்கார மதமா அடங்கா அடக்குவித்தே எட்டுக்கு செய்த 2 மென இசைவித்தெல்லாம் இன்னமுதம் அட்டு கொடுத்தே அருந்துகின்றோய் அடியேன் ஒன்று நடைக்கிழமை. கொண்டு போய் எங்க கட்டி போடணும்? கொண்டு போய் சிற்றபையில கட்டி போடு. அதனால நம்ம காசு கொடுத்து தியானம் பண்ணதுக்கு போறோம். ஒவ்வொரு குருமாரை தேடிட்டு போறோம். அந்த குருமாரெல்லாம் காசு வாங்கிட்டு தியானம் பண்ண சொல்லித்தராங்க. நீ வீட்டுக்குள்ளே இருந்து உனக்குள்ளாக உன்னை உணர்ந்து கொள், தன்னை அறிந்து கொள் என்று சொல்லுவது ஆன்மீகம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னே தன்னைத்தானே அர்ச்சித்திருந்தானே. திருமூலர் சொல்லுவது போல நாம் நம்மை அறிந்து கொண்டால் வள்ளல் பெருமான் 2 நிலைகளை சொல்வார்கள். கடவுளை அறிவதற்கு பர உபகாரம், சத்விசாரம் அப்படின்னு சொல்வாங்க. இந்த உபகாரம் செய்வதின் மூலம், உயிர்களுக்கு உபகாரம் செய்வதின் மூலம் நாம் பரத்தை அடைய முடியும் என்று சொல்லுவது ஆன்மீகம். அதே போல நம்முடைய நிலை என்ன? நம்முடைய நம்மை அதிர்ஷ்டிக்கக்கூடிய தெய்வத்தின் நிலை என்ன என்று சொல்லுவது ஆன்மீகம். தன்னை அறிந்து கொள்ளுதல். நீ உன்னை அறிந்து கொண்டால் இறைவனை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லுவது ஆன்மீகம். அந்த சீர்திருத்தத்தை தாங்க வள்ளல் பெருமான் சொன்னார். கடைசியில பேருபதேசம் பண்றாங்க. பேருபதேசம் பண்ணி, இதுவரை நீங்கள் வைத்திருந்த புராணங்கள், இதிகாசங்கள் இவற்றிலே லட்சியம் வைக்க வேண்டாம். இவையெல்லாம் குழுக்குறியாக தெய்வத்தை பற்றி சொல்லவில்லை. எனவே நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அண்ட லட்சணத்தை, பிண்ட லட்சணத்தை அண்டத்திலே காட்டினார்கள். அதாவது 5 திருமுறை கொண்டு வர தெய்வத்தின் மேல பாடுறாரு. நீங்க கேள்வி கேட்கலாம், தெய்வத்தின் மேல பாடி இருக்காருங்க, கடைசியில இப்படி சொல்லிட்டாருங்க நீங்க கேள்வி கேட்கலாம். அதாவது ஒரு குளம் இருக்கு, அந்த குளமானது பாசி படர்ந்திருக்கின்றது. அதில் இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் முதலிலே அவன் இறங்கி அதை சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு அந்த இடம் ரொம்ப சுத்தமாயிடும் இல்லைங்களா? அதை போல மக்கள் செல்கின்ற வழியிலேயே சென்று அந்த தெய்வத்தின் மீது பாடி அடுத்தது அந்த நிலைக்கு மக்களை அனுபவ நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். 6ஆம் தினமைக்கு போற. அதனால வள்ளல் பெருமான் அவர் கூட வணங்கினாரங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப அவர் என்ன சொல்றார்? வண்ணம் வேறினும் வடிவு வேறு எனினும் மண்ணியது உண்மை ஒன்று அல்லால் சச்சிதானந்த இறையே வேறொன்றும் நான் அறியவில்லையே அறியா, என்னை தெளிவித்து காப்பது உன் கடன் என்று பெருமான் சொன்னாரே. ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான். மாயால் கலங்கியே வருந்திய பொழுதும் நான் என்ன பண்ண? உன் சாயலால்
எல்லா தெய்வத்தையும் உன் சாயல தான் வணங்கினேன். முதல் திருமுறையிலேயே திருவொற்றியூர் பதிகத்துல ஐயா எழுதுறாங்க, அருட்பெருஞ்சோதி படிவமாகும் பணம்பக்க நாதரே என்று சொல்லி முதலிலேயே இந்த அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை வள்ளல் பெருமான் அவர்கள் அடைந்து விட்டார்கள். அந்த அடைவை அடைந்த பிறகுதான் அந்த கடல்வியிலே 18 நாளுக்கு அகவல் திருநாள் 18/4/1872 அகவலை பெருமான் அவர்கள் எழுதி இருக்கின்றார்கள். அந்த அகவலை எழுதினீர்கள், அதை படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆன்மீகத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு வேலி செய்த யாகம் ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் படித்து முடித்த பிறகு உங்கள் மனது அமைதி எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல திருப்பங்கள் ஏற்படும். இதையெல்லாம் சொல்வதுதான் ஆன்மீகம். வள்ளலார் இதெல்லாம் கொண்டு வந்தார். இந்த மக்கள் எல்லாம் அறியாமையிலேயே போய்கொண்டே இருக்கின்றார்களே, இவர்களை நல்ல வழிக்கு திருத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஆன்மீகத்தை திருத்தி வள்ளலார் செய்தது அத்தனையும் ஆன்மீகம் ஆன்மீகமே என்று சொல்லி ஆன்மீக சீர்திருத்தமே என்று சொல்லி அடியேனுக்கு நல்ல வாய்ப்பையும் நீங்கள் அனைவரும் வாய்மொழி கேட்டதற்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்தனம், வணக்கம். நான் இறுதியாக பொதுவாக பேசுகிறேன். இப்போது நேரம் கருதி இப்போது முதல்ல இவர் பேசியதற்கு, ஆன்மீக சீர்திருத்தம் பற்றி பேசியதற்கு பதில் கூறுவதற்காக திரு வை சுப்பிரமணியன் அவர்களே பேசுகிறார். சமூக சீர்திருத்தமே என்பது சம்பந்தமாக பேசுகிறார். மக்களை சந்திக்க யார் தயாராக இருக்கிறார்களோ, சமூகத்தில் யார் ஈடுபட்டு கொண்டு அந்த தொண்டை தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களே உண்மையான அந்த இறைவனினுடைய அதிகாரமாக நினைத்து இன்றளவும் வாழ்கிறார்கள். அந்த வகையிலே நீதிமன்றத்தில் அரசியல் சாசனப்படி அவர் நீதிபதியாக இருந்தாலும் இந்த மக்கள் மன்றத்திலும் நீதிபதியாக வருவதற்கு அந்த நீதியினுடைய தாக்கம் எப்படி எல்லா காலங்களிலும் மக்களுக்காக உகந்ததாக இருந்த அந்த நீதியை அவர் கொடுத்திருப்பார் என்று இல்லாவிட்டால் அவர் மக்களை சந்தித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த நீதியரசரும் அவருடைய பரிவாரங்களாக எல்லா உயிர்களையும் ஓம்பக்கூடிய பல்லுயிர் ஓம்பிகளாக இருக்கக்கூடிய, உணவு கொடுத்து ஓம்பக்கூடிய சன்மார்க்கிகளும் மற்றும் ஆன்றோர் சான்றோர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வள்ளலாரினுடைய கோட்பாட்டில் விஞ்சி நிற்பது ஆன்மீகமா சமூக சீர்திருத்தமா என்ற கேள்வி எழ வேண்டிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது என்றால், இன்றைய சன்மார்க்கிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், சோத்தால் அடித்த பிண்டங்களா சுரணையற்ற ஜென்மங்களா என்று சொல்வார்களே, அப்படி சோற்றை போட்டு கால்நடைகளுக்கு கட்டி போட்டு சோற்றை போடுவது போல போட்டுக் கொண்டு இருக்கிறார்களே தவிர மற்றவற்றை எடுத்து செல்ல மாட்டார்கள். அந்த நிலைமை இருக்கிறது. அவர்கள் சோற்றை தவிர வேறு ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்கிறார்கள். அவர் சொன்ன அந்த ஞான கல்வியை புகட்ட மாட்டேன் என்கிறார்கள். அதற்காக தான் இந்த பட்டிமன்றம் நடத்தி அவருடைய எல்லா கருத்தையும் மறைக்கிறார்கள் அல்லது மறுக்கிறார்கள். அவர் எவ்வளவு சமூக சீர்திருத்தத்தை செய்திருக்கிறார் என்பதை அறிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் எல்லா கருத்துகளும் போட்டி போட்டுக் கொண்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். அந்த வகையிலே எல்லாம் வல்ல இயற்கை எது, எங்கும் எதிலும் விளங்குவது, வேண்டுவதால் அணுவளவும் கூடாது, வேண்டாததால் அரை அணுவும் குறையாது என்ற அண்ட சராசர கோட்பாட்டை முன்னிறுத்தி நான் இந்த உரையை தொடங்குகிறேன். அதாவது ஆண்பாதி பெண்பாதி என்று சொல்வார்கள், அர்த்த நாரீஸ்வரர் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் வைத்த பெயரெல்லாம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு விதவை என்பான், வேசி என்பான், தாசி என்பான், பிடாரி என்பான், காட்டேரி என்பான், காளி என்பான். போகத்திற்கு வைத்துக் கொண்டு, உழைப்பதற்கு வைத்துக் கொண்டு அவர்களை உதாசீனப்படுத்தி வாழ்ந்த காலம் அது. இன்றளவும் அது தொடர்கிறது. இங்கே இருப்பதில் எத்தனை பேர் பெண்கள், எத்தனை பேர் ஆண்கள் எண்ணி பாருங்கள். பெண்களை மட்டம் தட்டு கொடுக்க இந்த நாட்டிலே அந்த பெண்களுக்கு அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பேது என்று சொன்னான். கல்லா நாளும் கணவன் புல்லா நாளும் புருஷன் என்று சொல்லி பெண்களை மட்டம் தட்டி வாழ்ந்து வந்தானே, அவர்களை தட்டி கேட்க இந்த ஆன்மீகவாதிகள் என்று நான் கேட்கிறேன். இந்த ஆன்மீகவாதிகள் என்றைக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள்? ஆளாளப்பட்ட இந்த ஆண்ட இந்திரா காந்தியே, நீ ஒரு விதவை, உன்னை நேரால் பார்க்க முடியாது, கண்ணாடி முன் நின்று நான் கண்ணாடியில் பார்க்கிறேன் என்று உதாசீனப்படுத்திய ஆச்சாரியர்கள் உண்டு. இதையெல்லாம் யார் எடுத்து சொல்வது? அந்த நேரங்களில் அந்த பெண்ணடிமைத்தனத்தை போக்கி உடன்கட்டை ஏறுவதையும் எதிர்த்து தாலியா கட்டுபவன் ஒருவன், தாலியா அறுப்பவன் இன்னொருவனா?
தாடியை அறுக்க வேண்டாம் என்று அந்த கொள்கையை கடைபிடித்து பிள்ளைக்கு கல்யாணமா பொம்மைக்கு கல்யாணமா? பிள்ளையே பொம்மையை விளையாடிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் பிள்ளை கல்யாணங்கள் ஏற்பாடு செய்து அந்த வாழ்க்கையை அந்த காலத்தை எல்லாம் அவர் எதிர்த்து கேட்டாரே. அப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்திருத்தவாதியை ஒரு ஆன்மீகம் என்ற போர்வையிலே மட்டும் நாம் மடக்கிவிடக் கூடாது. அவர் ஆன்மீகத்தில் சீர்திருத்தம் செய்திருக்கிறார், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோமே, இது சமூகம் இல்லையா? எப்படி ஒருவர் ஆன்மீகம் என்பது ஒரு சுயநலம், ஆனால் ஆன்மீக நேயம் என்பது ஒரு பொதுநலம். அவர் பொதுநல கழகம் என்றுதான் அந்த சன்மார்க்கத்திற்கு உண்மையான பொருள். அதைதான் அவர் பிரதானப்படுத்தினார். அதையெல்லாம் இந்த சன்மார்க்கவாதிகள் கொண்டு செல்வதில்லை. அதற்காக தான் இன்றளவும் கூட நான் சொல்கிறேன், செங்குட்டை என்ற ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பெண்கள் இருக்கிறீர்கள்? செங்குட்டை என்ற ஊரில் அங்கே ஒரு பெண் 8வது படிக்கிறாள். அவள் படிப்பதற்கு தேர்வு எழுத போகிறாள். அந்த தேர்வில் அன்றைய நேரம் அவள் பூ பெய்து விட்டாள். பூ பெய்துவது என்ன பெரிய பாவ செயலா? இயற்கையின்படி பூவாகி காயாகி கனியாகி தாயாகி அப்படிப்பட்ட நிலைதானே இயற்கை நிலை. பூ பெய்யாமல் இந்த உருவம் உயிர்கள் எல்லாம் உழவ முடியுமா? அதை ஒரு குற்றம், அதை ஒரு நாற்றம், அது ஒரு தீட்டு என்று ஒதுக்கி வைத்த அந்த பள்ளிக்கூடம் செய்ததே, அதை நீங்கள் எத்தனை பெண்கள் கேட்டிருப்பீர்கள்? இதைத்தான் சொல்கிறார். மடையர்களாக இருக்கக்கூடாது, மாதர்களாக இருக்க வேண்டும், மடமாதராக இருக்கக்கூடாது. ஒரு பாட்டிலே சொல்லியிருக்கிறார். பரம் ஏது, பசி ஏது, பதி ஏது, பாசம் ஏது, பக்தி ஏது, அடைகின்ற முக்தி ஏது. அதில் சொல்கிறார், நீ மடமாதராக இருக்காதே என்று. இந்த தன்மையை எல்லாம் யார் எடுத்து சொன்னது இதுவரை? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இங்கே உருவாக்கியது இந்த திருவள்ளலார் என்று நான் சொல்கிறேன், திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று நான் சொல்கிறேன். இது ஒரு சமூக சீர்திருத்தம் இல்லையா? வாழையடி வாழை என வந்த இந்த திருக்கூட்டத்தில் நான் ஒருவன் என்றோ என்று சொல்கிறார். அப்படி பல பேர் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல கருத்துக்களை சொன்னாலும் அவர் அதையெல்லாம் செழுமைப்படுத்தி சமூகத்துக்கு ஏற்ற வகையில் அதை கொண்டு சேர்த்தார். பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ என்று சொல்கிறார். அது என்ன, பசி வந்தால் 10 பறக்கும் என்றான், கடவுள் என்று சொன்னால் கூட கேட்காது என்றான். அப்படிப்பட்ட பசியை பார்க்கவும் அவர் கூசினார். அப்படிப்பட்ட பஞ்சம் வாட்டி வதைத்தது. அதைதான் கண்ணதாசன் சொல்லுவான், பசி வர இங்கே மாத்திரைகள், பசி வர இங்கே மாத்திரைகள், பட்டினியால் அங்கு யாத்திரைகள், இருவேறு உலகம் இது என்றால் இறைவன் என்பவன் எதற்காக கேட்டான்? அது கண்ணதாசன் தானே. இருவேறு உலகம் இதுவென்றால் இறைவன் என்பவன் எதற்காக? பொன்னணி அணிந்த மாளிகைகள், புன்னகை மறந்த மண்குடிசை என்று பாடினாரே. இதையெல்லாம் நீங்கள் படித்து காதால் கேட்டு தூக்கம் வந்தால் போதும் என்று தூங்கிவிட்டு போவது ஒரு வாழ்க்கையா? அவர் உறக்க குழுவுக அந்த இதுதான் பசி இருக்கக்கூடாது. பசித்தோர் முகத்தை பாராதிருக்கேன் என்று சொல்ல முடியல. பழங்கஞ்சி ஆனாலும் அதை கொடுக்கவும் மறந்தேன் என்று சொல்கிறார். பசியை போக்குபவன் இறைவன் என்றால் எப்படி எல்லோருக்கும் பசி வந்தது? இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்றால் அப்பொழுது சிறையில் இருப்பவர்கள் செய்த தவறுக்கு இறைவன் பொறுப்பாக முடியுமா? இறைவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டான், ஆனால் குவிக்க வேண்டியவன் தனியாக குவித்துக் கொண்டிருக்கிறான். எல்லோருக்கும் சமநிலை எட்டவில்லை. அந்த சமத்துவ சமுதாய அந்த நிலையை அவர் எட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த சமதர்ம அந்த கொள்கையை உறக்க சொல்லுகிறார். நன்றாக பார்க்க வேண்டாமா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே என்ன செய்கிறது? வேதங்களை கற்பிக்கிறது. ஆளை பார்த்தாலே மனிதனாக புரியவில்லை. அவர் திருவேற்காடுக்கு செல்லும் பொழுது என்ன செய்தார்? ஒரு நிர்வாண சாமியார் வருகிற மனிதர்கள் எல்லாம் என்ன சொன்னார்? இங்கே பார் நரி வருகிறது, இங்கே பார் கழுதை வருகிறது, இங்கே பார் எருமை வருகிறது. எல்லோரையும் திட்டினார். ஆனால் இவர் போன பொழுது இங்கே மனிதன் வந்து விட்டான் என்று தான் தன்னுடைய உடம்பை மறைத்துக் கொண்டு ஓடினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் என்று நான் அவரை சொல்கிறேன். மனிதனாக வாழ்வதே பெரும்பாக்கியம். அதுவே இந்த சமூகத்துக்கு சிறந்தது. ஏனென்றால் சமுதாயத்தில் மனிதனாக இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் பைத்தியமாக கூட இருக்கலாம். அப்படி சமுதாயத்தில் ஒழுக்கத்தை அவர் கற்றுக் கொடுக்க சொன்னார். அது சமுதாய திருத்தம் இல்லையா? காம உட்பகைவனும் கோபகன் கொடியனும் கமலோக கூடனும் கடுமோக வீணனும் ஏமமரு மாச்சரிய விழலனும் கொலையென இயம்பும் பாதகனும் அந்த மதம் எனும் இயம்பக்கூடிய அந்த 7 கொள்கைகளையும் அவர் எதிர்த்தாரே. அது எல்லாம் ஒழுக்கம் தானே. அந்த ஒழுக்கத்திற்கு என்ன தேவைப்படுகிறது என்று உணர வேண்டாமா? அதுக்கு அறிவு தேவையில்லையா? அந்த அறிவுக்கு அடிப்படை கல்வி தேவையில்லையா? அந்த கல்வியை எல்லோருக்கும் தந்தார்களா அந்த காலத்தில் என்று எண்ணி பாருங்கள். ஆனால் இவர் அந்த கல்வியை எல்லோருக்கும் கொடுத்தார். அந்த கல்வியை தடை செய்து வைத்திருந்தால் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் நால்வருணம் ஆச்சிரமம் ஆச்சாரம்
பல பாடல்கள் அவர் ஒரு பாடல் இல்லை ஒன்று சொல்லிவிட்டு போவதற்கு ஏகப்பட்ட பாடல்களில் அவர் சொல்லி இருக்கிறார். அது கல்வியை பொது உடைமையாக்கினார். அப்பொழுது என்ன சொல்கிறார்? குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருதட்சணை கொடுக்க நான் மறந்தேனோ என்று பாடுகிறார். ஆனால் அந்த துரோணாச்சாரி என்ன செய்தார்? அவர் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கவில்லை. அவர் அடுத்ததாக என்ன செய்தார்? தன்னுடைய வீட்டு பிள்ளை அரசாள்வதற்காக அடுத்தவர் வீட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து சண்டையை போட வைத்து மகாபாரதத்தை உண்டு பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதை மகாபாரத கதையை நான் புனித நூல் என்றுதான் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த நிலைமையில் அதோடு இல்லாமல் அவரை இல்லாமல் படித்த அந்த ஏகலவன் கட்டை குரலையும் வாங்கி கொண்டு விட்டார். அந்த நிலையை எல்லாம் மாற்றி என்ன செய்தார்கள்? இன்று எல்லோரும் படிக்கலாம், எல்லோரும் படிக்கலாம். அது இவர் வாழ்ந்த காலத்தில் தான் அந்த மெக்காலே என்பவன் அந்த திட்டத்தை அப்படி கல்வியை, அறிவை, ஞானத்தை, அதற்காக தான் இவர் ஞான சபை என்று பெயர் வைத்தார். இது ஒரு சமூக சீர்திருத்தம் இல்லையா? அதுபோல் இவர் மதம் மட்டும்தான் இயற்கையை பேணியது, மற்ற மதங்கள் எல்லாம் இயற்கையை சீர்படுத்தின. இன்றளவு கூட நீங்கள் பாருங்கள், ஆச்சாரப்படி யாகம் செய்தால் அல்லது இறந்து போனால் கங்கையிலே பிணத்தை தூக்கி போட்டார்கள். இன்று ராமர் கோயிலுடைய பூசாரியாக இருக்கிறாரே, அவர் இறந்து விட்டார். அவருடைய பிணத்தை அவர்களுடைய மரபுப்படி அந்த சரையு நதியில் தூக்கி போட்டார்கள். நிறைய பிணங்கள் எல்லாம் கங்கையிலே தூக்கி போடுகிறார்கள். இது இயற்கைக்கு எதிரானது இல்லையா? அதைத்தான் அவர் சொன்னார், குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தூர்த்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ என்று சொல்கிறார். அவர் ஒரு செய்யுளில் ஒருவரை தான் சொல்ல முடியும், எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. ஆனால் அவருடைய நோக்கம் தெரிந்து மற்றவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அதோடு இல்லாமல் கருணையிலா ஆட்சி கடிதொழிக அருணைந்த நல்லோர் ஆட்சி மல்க என்று சொல்கிறார். ஆட்சி ரொம்ப முக்கியம். ஆண்டவன் எத்தனை பேர் என்று கேட்டால், என்னை கேட்டால் 4 பேர், 4 வகையா அவன் இருக்கிறான். தாய் தந்தை ஒரு ஆண்டவன், நமக்கு நாமே ஒரு ஆண்டவன், நம்மை ஆண்டு கொண்டிருப்பவனும் ஆண்டவன். இன்று அமெரிக்காவில் உத்தரவு போட்டால் இங்கே இருப்பவன் விலையாசி ஏறுகிறது. என்ன காரணமோ? ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் சரிதான். அவர் பிரதமர் மோடியாக இருந்தாலும் ஒரு ஆண்டவர் தான். ஏனென்றால் அவர் உங்களுடைய சமூக பொருளாதார எல்லாவற்றையும் அவர் நிர்ணயிக்கிறார். அந்த வகையில் அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பெற்றிருப்பதால் நீங்கள் ஆண்டவருக்கு ஆண்டவர் என்று அந்த வகையிலே தான் இவர் இருந்தார். கடவுளாக்கி விட்டார். மனிதர்களை எல்லாம் கடவுளாக்கிய ஒரே ஆள் யார் என்று கேட்டால் இந்த வள்ளலார் தான். அந்த சீர்திருத்தத்தை அவர் செய்திருக்கிறார். நீங்கள் கடவுளை தேடி காலத்தை வீணடிக்காதே. அன்புள்ளம் கொண்டவன் ஆண்டவன், இரக்க குணம் உள்ளவன் இறைவன், அப்படி என்றெல்லாம் கருத்தை சொல்லி அவர் உங்களை எல்லாம் இருக்கிறார். ஆனால் அது நீங்களாகவே இருந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே நம்புங்கள் என்ற அந்த குரலையும் அவர் உரக்க சொல்லி இருக்கிறார். அதை நீங்கள் உண்மையாக உணருங்கள். ராமானுஜர் போன்ற ஒரு சீர்திருத்தவாதியை பார்க்க முடியாது. ஆனால் அவர் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற அந்த கருத்தை சொல்லிவிட்டு அந்த வழியிலேயே இந்த ராமலிங்கமும் தொடர்ந்து பயணிக்கிறார் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். ஐயா, என் பெயர் மணியா, என்னையே என்ன அடிக்கீங்க? அடிக்காது. அதாவது இன்று பல பிரச்சனைகள் இருக்கிறது. யாருடைய பேச்சை கேட்பது என்று தெரியாமலே இருக்கிறோம். தாய் தந்தை மொழி தள்ளி நடக்காதே என்று அவர் சொல்கிறார். அதாவது தாய்மொழியையும் விட்டு விடாதே, தாய் தந்தை சொன்ன வார்த்தைகளையும் விட்டு விடாதே. அதை தவிர உனக்கு சிறந்த வார்த்தை என்பது ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் உன்னுடைய குருவினுடைய வார்த்தை மட்டும்தான். அந்த குருவை தேர்ந்தெடுக்க வேண்டியது நீங்களே தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நல்ல குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது சாமியார் வேடங்களில் பல குருக்கள் வருகிறார்கள். அதை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே கூட நமக்கு நல்ல அறிவுரையை சொல்லி அவர் இந்த சமூகத்தை சீர்திருத்தத்துக்கு பயன்பட்டு இருக்கிறார் என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக நிறைய இயற்கைக்கு எதிரானது சமய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதத்திலே அவர் ரொம்ப நாட்டம் கொள்ளவில்லை, மதத்தை அழிக்க நினைத்தார். அந்த வகையிலே தான் சொல்கிறார் அவர், மதம் என்னும் அந்த இது பிணம் தின்னும் பேய், மதமான பேய் என்றெல்லாம் சொல்கிறார். ஒரே மதத்தில் இருப்பவன் பல ஆன்மீகம் செய்யலாம். ஆனால் அந்த ஆன்மீகவாதிகளுக்குள் சண்டை எப்படி வந்தது? ஈரானும் ஈராக்கும் ஒரே மதம் தான், ஏன் சண்டை போடுகிறார்கள்? உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரே மதம் தான், ஏன் சண்டை போடுகிறார்கள்? அதை நாம் உணர வேண்டும். மதம் என்பதே ஒரு பேய், அந்த பேயை விரட்டுங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இன்னொன்று சொல்லுகிறேன், நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ,
என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அடுத்தவனை நம்பி ஏமாறாதே, சொந்த காலில் நிற்க வேண்டும். இந்த உக்ரைன் என்ன செய்தது? அடுத்தவன் நாட்டு படை இனமாக கிடைக்கிறது என்று ரஷ்யாவின் பாடலில் நிறுத்தியது. இப்ப அமெரிக்கா கையை விட்டு விட்டால் உக்ரைன் நிலைமை என்ன ஆகிறது? இதுதான் நீங்கள் சமூக சன்மார்க்கியாக இருந்தால்தான் உலக நடப்பு தெரியும். உலக நடப்பு உங்களை ஒவ்வொரு அணுவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள். தங்கம் விலை ஏறுதுன்னா நீங்க மட்டும் நமக்கு என்னன்னு இருந்தா பத்தாது, அங்க சண்டை நடக்குது, இங்க ஏறுது. உலகம் தெரியாம நீங்க குண்டு சட்டியில குதிரை ஓட்டிவிட்டு எல்லாம் எனக்கு இருக்குன்னு பார்த்தா உன் பரம்பரைக்கு இல்லாம போயிடும். பரம்பரை எதிர்கால சந்ததியை மதிக்காதவன் எவனும் வாழ முடியாது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, மலையை உடைத்து கல்லை எடுத்து ஒளியை கொண்டு சிலையை செய்து, மரத்தை வெட்டி இழைமொழி வைத்து சிற்பங்கள் செய்து தேரில் வைத்து தெரு தெருவாக வடம் பிடித்து நீ இழுத்தால் மழையை வருக மழையை வருக என்று சொன்னால் மழை வராது. மரமும் மழையும் போன பின்னர் மழை எங்கே வரும்? அந்த மடத்தளத்தை எதிர்த்து அவர் உங்களுக்கு இந்த கொள்கையெல்லாம் சமூக சீர்திருத்தத்தை சொல்லி இருக்கிறார் என்று கூறி, இன்னும் பலவற்றை இருந்தாலும் என்னுடைய மற்றவர்கள் கூறுவார்கள். சுப்பிரமணியத்துக்கு நன்றி. சுப்பிரமணியின் வழி நிற்க மாட்டார், நேரத்தை கடைபிடிப்பார். அவர் இப்போது ஆன்மீக சீர்திருத்தமே என்பதை பேசுவார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மடிப்பாக்கம் வள்ளலார் சபையின் ஆண்டு விழா, 14ஆம் ஆண்டு விழா. இந்த சிறப்பான விழாவிலே ஒரு பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அமர்ந்திருக்கின்ற மேனாள் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு து. ஹரிபரந்தாமன் ஐயா அவர்களை உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் எதிரே அமர்ந்துள்ள சுவைஞர்கள், ஆன்மீக உறவுகள், சன்மார்க்க உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருட்பிரகாச வள்ளலாரின் கோட்பாட்டில் விஞ்சி இருப்பது ஆன்மீக சீர்திருத்தமா, சமூக சீர்திருத்தமா? இது தேவையில்லாத ஒரு தலைப்பு, தேவையில்லாத ஒரு பட்டிமன்றம். ஐயா ஆசைப்பட்டு நடத்துறாரு. யாரு? நம்ம சம்பத் ஐயா ஆசைப்பட்டு நடத்துறாரு. இதை ஒரு பட்டிமன்றமா எடுத்துட்டு போகாம ஒரு கருத்தரங்கமா எடுத்துட்டு போறதுதான் வள்ளலாருக்கு நாம செய்யற சீர்திருத்தமா இருக்கும். ஏன்னா வள்ளலார் ரெண்டுமே செஞ்சிருக்காரு. கட்சி மாறிட்டாரா? கட்சிதான் மாறல. நான் எப்பவுமே ஒரே கட்சி தான், நான் சன்மார்க்க கட்சி தான். வள்ளலார் நிறைய சமூக சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. வள்ளலார் மாறலைங்க, புனிதன் மாறி விட்டாரா? வள்ளலார் வழி புனிதன் மாற மாட்டாரு. வள்ளலார் மாறல, வள்ளலார் வழி புனிதனும் மாறல. இது நான் அடிப்படை கொள்கையில வச்சு நான் பேசுறேன், இந்த மன்றத்துக்காக நான் பேசல. வள்ளலார் நிறைய சமூக சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதோட உள்நோக்கம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தான். ஜீவகாருண்யம் பண்ணாரு, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போட்டாரு, தர்மசாலை ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் 156 வருஷத்துக்கு மேல அந்த அணையா அடுப்பு, ஏன்னா பசி அணையாது சொல்லிட்டு அதுக்காக அணையா அடுப்பை ஏற்றி 3 வேளையும் சாப்பாடு போட்டு இருக்காரு. அது சமூக சீர்திருத்தம் தான். அதோட உள்நோக்கம் ஆன்மீகம் தான். ஆக இப்படி அவர் செஞ்ச எல்லா சமூக சீர்திருத்தத்துக்கும் பல காரணம் சொல்ல முடியும். அதெல்லாம் ஆன்மீகத்தின் நோக்கத்துல தான் அவர் செஞ்சாரு. சரி, ஆன்மீகம்னா என்ன? காவி கட்டிப்பது, பட்டையை அடிப்பது, கொட்டை போட்டுப்பது, கொட்டை அணிந்து கொள்வது, தீ மிதிப்பது, வேல் குத்தி கொள்வது, இதுதான் ஆன்மீகமா? இல்ல கார்பரேட்டை வச்சு நடத்துவது ஆன்மீகமா? இன்னைக்கு பல ஆன்மீகவாதிகள் என்னென்ன செய்யறாங்கன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இதுதான் ஆன்மீகமா? அது கிடையாது. வள்ளலாரோட ஆன்மீகம் வெள்ளை ஆன்மீகம். வள்ளலார் காட்டியது வெள்ளை ஆன்மீகம், காவி ஆன்மீகம் அல்ல. வள்ளலார் காட்டியது வெள்ளை ஆன்மீகம். அவர் செஞ்சது எல்லாமே ஆன்மாவை மிகைப்படுத்துவது. ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை மிகைப்படுத்துவது. மிகைப்படுத்துவதுன்னு என்ன? ஆன்மாவை பக்குவப்படுத்துவது. அதாவது ஆன்ம லாபம் அடைவது. நாம எல்லாம் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இப்ப சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு நாங்க தெரிஞ்சுக்கணும் நாம எதுக்கு பிறந்தோம் அப்படின்னா ஆன்ம லாபம் அடையிறதுக்கு தான் நாம வந்தோம். ஏதோ வந்தோம், படித்தோம், வேலைக்கு போனோம், சம்பாரிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டியை பெற்றோம், பேரம்பேத்தியை பார்த்தோம், ஒரு நாள் செத்து போயிட போறோம். அதுக்காக நாம சத்தியமா வரல. இது வள்ளலார் சொன்னது. நாம எதுக்கு வந்தோம்னா
ஆன்ம லாபம் அடையதான் வந்தோம். அழகா சொல்றாரு வள்ளல் பெருமான். மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல லேசிலே எடுக்க கூடாததாகாலும் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குவதாலும் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கின்ற நிச்சயம் இல்லை என்பதாலும் இந்த மனித தேகம் முத்தி இன்பம் பெறுவதற்கு எடுத்த தேகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம எங்கிருந்து வந்தோமோ அங்க போனோம், அதுதான் ஆன்ம லாபம். காலையில வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்தோம், நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டோம், மறுபடியும் நம்ம எங்க போனோம்? வீட்டுக்கு தான் போனோம். அதுதான் அழகு. அப்படியே ஊர் சுத்தினே இருக்க முடியுமா? வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. வீட்டுக்கு தான் போனோம். நாம எல்லாம் எங்க இருந்து வந்தோம்? அந்த பரமாத்மா கிட்ட இருந்து வந்தோம், பரம்பொருள் கிட்ட இருந்து வந்த ஜீவாத்மா நாம. அப்ப திருப்பி அந்த இறைவனை சென்று அடைவதுதான் நம்முடைய ஆன்மீகம், ஆன்ம லாபம். ஆன்ம லாபம்ன்றது அதுதான். அதுக்கு அடிப்படை என்ன? ஆன்ம லாபம் அடையத்துக்கு வழி என்ன? ஆன்ம நேயம். முதல்ல உலகத்திலேயே மனித நேயம் பேசிக் கொண்டிருந்த காலத்திலே ஆன்ம நேயத்தை பேசினவர் வள்ளல் பெருமான் தான். ஆன்ம நேயம்னா என்ன, மனித நேயம்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதன் என்றால் ஒரு மற்றொரு மனிதன் அன்பு காட்டுவது. ஆன்ம நேயம்னா என்ன? எல்லா ஆன்மாக்களிலும் இங்க உள்ள எல்லாரும் மனிதன் உருவிலே உள்ள ஆன்மாக்கள். அவர் சொல்ற ஆன்மாக்கள் மனித ஆன்மாக்கள் மட்டும் இல்ல, ஈ, எறும்பு, யானை, பறவைகள், மிருகங்கள், இப்படி எல்லாத்தையும் சொல்றாரு. பறக்கிறதுல இருந்து கடல் வாழ உயிரினங்கள், நிலத்துல வாழ உயிரினங்கள், எல்லா உயிரினங்களும் நேசிக்க சொல்றாரு. அதுதான் ஆன்ம நேயன்றாரு. அந்த ஆன்ம நேயம் தான் ஆன்ம லாபத்தை அடைவதற்கு வழிகாட்டும். அந்த ஆன்ம லாபத்தை அடைவதுதான் வள்ளலார் சொன்ன வெள்ளை ஆன்மீகம். ஆகவே அந்த ஆன்மீகத்தை பத்தி தான் நாம பேசணும். இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற மற்ற காவி ஆன்மீகம் நமக்கு தேவையில்லை. வள்ளலார் சொன்ன அந்த வெள்ளை ஆன்மீகம் தான் நமக்கு தேவை. ஆகவே ஆன்மாவை மிகைப்படுத்துவதுதான் நம்முடைய ஆன்மீகம். ஆன்ம நேயத்தோடு வாழ்வது போது ஆன்ம லாபத்தை நாம் நிச்சயமாக அடைய முடியும். அதற்கு என்ன, ஆன்ம நேயத்துக்கு என்ன வேணும்னா ஆன்ம உருக்கம் வேணும். ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவரை பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம் இல்லையா, அதுதான் ஆன்ம உருக்கம். அந்த ஆன்ம உருக்கம் எப்படி வரும்? எல்லாருக்கும் வந்துருமா? வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். திருமாவளவன் சொல்லுவாரு, ஒரு ஆடு அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஆடை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்தா அவன் இரக்கம் உள்ளவன். இதே வாயில தண்ணி வந்தா, நாக்குல எச்சி ஊர்னா அவன் அசைவம். கண்ணில் தண்ணி வந்தா அவன் சைவம்னு. அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வர்றதுதான் உண்மையான ஆன்மீகம். அதனால வள்ளல் பெருமான் புலைகொலையை தவிர்க்க சொல்றாரு. புலைகொலையை தவிர்த்ததுதான் சன்மார்க்கத்துக்கு முதல் தகுதி அப்படின்னு சொல்றாரு. ஆகவே அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய ஆன்மீகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே வள்ளல் பெருமான் நிறைய செஞ்சார் சமூக சீர்திருத்த பணி. இல்லவே இல்லை, சாப்பாடு போட்டாரு. முதல்ல பெண்கள் படிக்கணும்னு சொன்னது வள்ளலார் தான். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. திருக்குறள் வகுப்பு முதல் எடுத்தது வள்ளலார் தான். மும்மொழி கொள்கை கொண்டு வந்தது வள்ளலார் தான். வள்ளலார் பல சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. அந்த எல்லா சீர்திருத்தத்துக்கும் உள்நோக்கம் என்னன்னா ஆன்மீகம் தான். அது சன்மார்க்க ஆன்மீகம், வெள்ளை ஆன்மீகம், வெண்மையான ஆன்மீகம், அந்த ஆன்மாவை லாபம் அடைய செய்யக்கூடிய ஆன்மீகம். ஆகவே காவி கட்டாத ஆன்மீகம், கருணை நிறைந்த ஆன்மீகம், சாவினை தடுக்கும் ஆன்மீகம். உலகத்திலேயே பிறந்தா செத்து போயிட்டோன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற எல்லாருக்கும் சாவு என்பது இயற்கை அல்ல, செயற்கைன்னு சொன்னவர் வள்ளலார். நீ தானே சாவை தேடி போற, உனக்கு யாருக்குமே சாவு கிடையாதுடா. நீ இந்த உடல் கெட்டு போயிடுது. உடல் இனிமேட்டு வாழ தகுதி இல்லாம சுகரு, பிபி, அது இதுன்னு ஏகப்பட்ட நோய் இந்த உடம்பு நொடிஞ்சு போய் செத்து போயிடுது. அப்ப அந்த உடம்பை காப்பாற்ற சொல்றாரு. எப்படி காப்பாற்ற சொல்றாரு? பொன் போல தேகத்தை காப்பாற்ற சொல்றாரு. 1/4 கிராம் பொண்ணு கிடைச்சா, ஒரு குண்டுமணி பொண்ணு கிடைச்சா அப்படியா சாதாரணமா வச்சிருக்கீங்களா? நீங்க யாரும் வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு விலைவாசி ஏறி போச்சு. ஒரு குண்டுமணி பொண்ணு கிடைச்சா கூட ஒரு பீரோ திறந்து, அதை லாக்கரை திறந்து, அதுக்குள்ள மணிபாசை திறந்து அவ்வளவு பத்திரமா வைக்கிற ஒரு குண்டுமணி பொண்ணு. அந்த மாதிரி பொன் போல இந்த தேகத்தை பாதுகாத்தால் மட்டுமே மரணமிலா பெருவை அடைய முடியும் என்பதை முதல் இந்த உலகம் எடுத்து காட்டியவர், மரணமிலா பார்வை பெற்றவர் வள்ளலார். இன்னைக்கு 585 கோடி மக்கள் தொகை, உலக மக்கள் தொகை. அதுல ஒரே ஒருத்தர் தான் மரணத்தை வென்றார், வள்ளல் பெருமான் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அந்த மரணமிலா பெருவாழ்வை இங்கு உள்ள அனைவரும், இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உலக உயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகம் 5 தொழிலையும் யான் செய்ய தந்தேன்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் 5 தொழில் செய்யும் ஆற்றலை வள்ளலார் கொடுக்கிறாரு. எதுக்கு? எல்லாருக்கும் மரணமிலா பெருவை கொடுக்கத்தான். ஆகவே சாதி மதத்தை காணாது சமரசம் காணும் ஆன்மீகம், ஜோதி வழி ஆன்மீகம், சுத்த சன்மார்க்க ஆன்மீகம்,
மூட பழக்க வழக்கங்களை மூட்டை கட்டிய ஆன்மீகம், வாடிய பயிரை கண்டு வாடுகின்ற ஆன்மீகம், இறைச்சி உணவை தவிர்த்து உண்மை இறையை போற்றும் ஆன்மீகம், வெள்ளாடை வேந்தரின் ஆன்மீகம், இது வெள்ளை நிறத்து ஆன்மீகம், பிறவி சட்டத்தை கிழித்து பேரின்பம் தரும் ஆன்மீகம், பசிப்பினியை தீர்க்கும் ஆன்மீகம், பக்குவம் நிறைந்த ஆன்மீகம், மணியடித்து பூஜை செய்யும் ஆன்மீகம் அல்ல, மனித நேயத்தை தட்டி கொடுக்கும் ஆன்மீகம், சாயம் பூசாத ஆன்மீகம், சமத்துவம் பேசும் ஆன்மீகம், வெள்ளாடை வேந்தரின் ஆன்மீகம், இது வெள்ளை நிறத்து ஆன்மீகம், வள்ளலார் காட்டிய ஆன்மீகம், வன்முறை இல்லா ஆன்மீகம், எல்லா உயிர்களும் இன்புறவே எழுந்த சுத்த ஆன்மீகம், வெள்ளாடை வேந்தரின் ஆன்மீகம், இது வெள்ளை நிறத்து ஆன்மீகம், உருவ வழிபாடு இல்லாத ஆன்மீகம், உயிர்கள் அனைத்தையும் நேசிக்கும் ஆன்மீகம், ஆன்ம நேயத்தை சொன்ன ஆன்மீகம், அருட்பெருஞ்சோதியை காட்டும் ஆன்மீகம், ஒழுக்கமே இறை வழிபாடு என்று உறக்க சொன்ன ஆன்மீகம். அதாவது கோயிலுக்கு போகும்போது மட்டும் அசைவம் சாப்பிடாம இருந்தா போதுன்றது உலகியல் ஆன்மீகம். ஆனா எப்பவுமே அசைவம் சாப்பிடாம இருக்குன்னு சொல்றது வள்ளலாருடைய வெள்ளை ஆன்மீகம். இருப்பாங்க ஒரு பொழுது 48 நாள் ஒரு பொழுது இருப்பாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க, புகை பிடிக்க மாட்டாங்க, மது அருந்த மாட்டாங்க. போயிட்டு வந்த மறுநாளே திரும்பி மழை பழையபடி எல்லாத்தையும் ஆரம்பிச்சுவாங்க. அதுதான் உண்மையான ஆன்மீகமா? எப்பவுமே சுத்தமா இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். இந்த ஆன்மாவை மிகைப்படுத்தி பக்குவப்படுத்தி ஆன்ம லாபத்தை அடைவதுதான் உண்மையான ஆன்மீகம். அது வெள்ளா ஜீவகாரணியம் ஆன்மீகம். அனைத்து ஜீவர்களிடத்திலும் ஆன்ம நேயத்தை காட்டியது ஆன்மீகம், வெள்ளாடை வேந்தரின் ஆன்மீகம், இது வெள்ளை நிறத்து ஆன்மீகம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். ஆகவே வள்ளலாரின் ஆன்மீகம் சமூக சீர்திருத்தத்தை உள்ளடக்கிய ஆன்மீகம் தான். ஆனால் அதன் மூல காரணம் ஆன்ம லாபம் அடைவதுதான் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். புனிதனுக்கு வாழ்த்துக்கள். பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் முதல்ல அவர் இந்த இந்த கட்சிக்கு பேசிடுறாரோன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சமூக சீர்திருத்தமாக நீங்கள் சொல்கிறது அத்தனையும் ஆன்மீகம்தான் அப்படி என்று ஒவ்வொன்றாக அடுக்கி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை இல்லை, இதெல்லாம் ஆன்மீகம்தான். இந்த சமூக சீர்திருத்தம் என்று நீங்கள் சொல்லுகின்ற அனைத்துக்குமே மூலம் ஆன்மீகம் என்று சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்து எங்களுக்கெல்லாம் தெரிந்த அருள்மொழிவர்மன், ஆனால் அவர் ஞான அருள் அரசு, இப்போது பேச வருகிறார். சமூக சீர்திருத்தமே என்று பேச வருகிறார். அவர்தான் நேரத்தை பிக்ஸ் பண்ணவர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற புரட்சி கவியினுடைய வரிகளை உரித்தாக்கி எனது இந்த பட்டிமன்ற உரையினை துவங்குகிறேன். பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருக்கக்கூடிய, மக்களின் நீதிபதியாக நாங்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய மரியாதைக்குரிய நீதி அரசர் ஐயா அரிப்பரந்தாமன் அவர்கள் துவக்கத்திலேயே எங்களுடைய அணிக்கு வெற்றியை கொடுத்து விட்டார் என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், அவருக்கு இடது பக்கம் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், அவரும் ஒரு இடதுசாரி. இன்னொரு வார்த்தையை மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். வள்ளலார் தன்னுடைய 51 ஆண்டுகால வாழ்க்கையில் எண்ணி பாருங்கள், ஒட்டுமொத்தமாக ஐயா வாழ்ந்தது 51 ஆண்டுகால காலகட்டம் தான். அந்த 51 ஆண்டு காலத்தில் கடைசி 10 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் 6ஆம் திருமுறையை எழுதினார். அதற்கு முன்பாக அவர் எழுதிய அத்தனை பாக்களை விடவும் 5 திருமுறைகளை விடவும் 6ஆம் திருமுறை விஞ்சி நிற்கிறது. அதனால் தான் தலைப்பிலேயே திருவருட்பிரகாச வள்ளலாரின் கோட்பாட்டில் விஞ்சி நிற்பது எது என்று கேட்டிருக்கிறார்கள். அவரே ஒரு வார்த்தை சொன்னார், வேண்டுமென்றால் ரெக்கார்டு இருக்கிறது, செக் செய்து பாருங்கள். 6ஆம் திருமுறை தான் அவரை பேச வைத்தது என்றார். அதனால் தான் ஐயா நாங்களும் சொல்லுகிறோம், விஞ்சி நிற்பது சமூக சீர்திருத்தமே. அதுதான் பேச துவங்குகிறேன். திருவருட்பிரகாச வள்ளலார் தோன்றுகிற பொழுது, அவர் இந்த மண்ணில் பிறந்த பொழுது உண்மையில் யாருக்கும் தெரிந்திருக்காது, இந்த மனிதன், இந்த மாமனிதன் வைதீகத்தின் ஆணிவேரை அசைத்து பார்க்க பிறந்த பூகம்ப பிறப்பு என்று. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஏன் சமூக சீர்திருத்தம் என்ற தலைப்பில் பேசுகிறோம் தெரியுமா? எங்கள் அணி உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தால்
அன்றைய காலகட்டத்தில் கொண்டாடப்படாமல் கைவிட்டு விடப்பட்டிருந்த வள்ளலாரை இன்றுதான் நாம் கொண்டாட துவங்கி இருக்கிறோம். அதற்கு காரணம் அவருடைய கருத்துக்கள் இந்த சமூக சீர்திருத்தத்துக்கு தேவைப்படுகிறது. நான் ஆன்மீகம் என்பதை நான் மறுக்கவில்லை. அவருடைய அடிநாதம் ஆன்மீகமாக இருந்தாலும் அவரால் அவருடைய மொழியால் கூறப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றும் சமூக சீர்திருத்தமே. விஞ்சி நிற்பதும் அதுதான். ராமலிங்க அடிகளார் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தார் ஈரோட்டு கிழவன். ராமலிங்க அடிகளார் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தார் மகாகவி பாரதியார். இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்த அந்த தீ இருக்கிறதே, அந்த பொழுது விட்டு எரிந்த தீயை பற்ற வைத்த நெருப்பு எங்கள் ராமலிங்க அடிகளார் தான். நமது ராமலிங்க அடிகளார் தான். மறுக்க முடியுமா? மிக முக்கியமாக நாம் ஏன் அவரை சமூக சீர்திருத்தவாதி என்று நாங்கள் கருதுகிறோம் என்றால், அவருக்கு முன்னத்தியரை பாருங்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார் திருவள்ளுவர். எப்படி? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார் திருவள்ளுவர். அதன் பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிறது திருமந்திரம் திருமூலர். பிறகு இன்னொரு பறச்சி யாவதேதடா பணத்தி யாவதேதடா இறைச்சிதோடு எலும்பில இலக்கமிட்டு இருக்குதோ சிவவாக்கியார். அந்த வழி வழி வந்த ஒரு மாமனிதனாக இருப்பதனால்தான் சாதியும் மதமும் பொய் என்று ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதி என்று பாடினார். இந்த அத்தனை கருத்துகளுக்கும் அடியொற்றி அதனை பிடித்து இந்த மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்த பெருமகனார் தான் நமது ராமலிங்க அடிகளார். சாதிகளிலே மதங்களிலே சாத்திர சண்டையிலே கோத்திரங்களிலே ஏன் இப்படி பேயா அதை பிடிச்சிட்டு அலையுறீங்கன்னு கேட்கிற. இப்ப என்ன பொருள் வருது? அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய அசமத்துவ சூழலை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க புறப்பட்டவர் தான் நமது ஐயா ராமலிங்க அடிகளார். மிக அருமையா சொன்னாங்க. அணியில எதிர் அணியில அமர்ந்திருக்கிற ஐயா மிக அருமையா சொன்னாங்க. வெள்ளை ஆன்மீகம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஆனா அதோட நின்னுட்டாரு. ஏன்னா அது வரைக்கும் தான் அவங்களுடைய அணிக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம அணிக்கான பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? இந்து மதம் துறவின் நிறத்தை காவி என்கிறது. ராமலிங்க அடிகளார் துறவி நிறத்தை வெள்ளை என்கிறார். இந்து மதம் மக்கள் தொகை போல கடவுள் தொகை சொல்லுகிறது. ராமலிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதி ஒளி வழிபாடுதான் அப்போ அப்படிங்கிறார். இந்து மதம் நால்வருண கோட்பாட்டை கட்டி காத்தது. ராமலிங்க அடிகளார் சன்மார்க்கத்தின் மூலமாக சாது சமய இந்த விவகாரங்களை வெட்டி சாய்த்தார். இந்து மதம் சடங்குகளை போதிக்கிறது. சடங்குகளை ஒழித்து கட்டு என்றார் நமது அருமை ஐயா ராமலிங்க அடிகளார். எனில் அடுத்தடுத்த விவகாரங்களில் செயல்பாடுகளில் ராமலிங்க அடிகளார் என்னும் திருவள்ளுவர் அவர்களால் செய்தது என்ன? அது சமுதாய சீர்திருத்தம் இல்லையா? சமூக சீர்திருத்தம் இல்லையா? நாம் குறிப்பாக ஐயா நீதியரசர்கள் சொல்லுகிற பொழுது மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த நாளை ஜனவரி 30 ராமலிங்க அடிகளாருடைய நாள் ஜனவரி 30 ஒப்பிட்டு பேசியிருந்தார். நான் அண்மையில் என்னுடைய சகோதரர் கூட ஒரு புத்தகத்தை பார்த்து ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது காந்தி அவர்களுடைய பிறப்பு என்பது கூட வள்ளலாருடைய எண்ணமாக இருக்கலாம் என்று ஒரு ஆய்வு செய்கிறார். அவர் ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அது அந்த ராமர் இல்லை, நமது ராமலிங்க அடிகளார் தான். ஏனென்றால் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக என்று அவர் எதை பார்த்து சொன்னார்? எதை பார்த்து சொன்னார்? அந்த காலகட்டத்தில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஆட்சியாளர்களை பார்த்தான் சொன்னார். கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக. அது அந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும், இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும், எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்தார், சமயங்களில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்தார். மிக குறிப்பாக ஒரு விடயத்தை நாம் கூற வேண்டும். திருக்குறள் வகுப்படுத்த முதல் மாமனிதன் மரியாதைக்குரிய திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார் தான். ஏன் திருக்குறளை அவர் எடுத்தார்? உண்மையிலேயே பாருங்களேன், திருக்குறள் ஒரு நூல் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நூல். ஒரு மனிதன் பிறக்கிற பொழுது பிறந்த வளர்றான்னு வச்சுக்கோங்க, அது ஆணோ பெண்ணோ, முதல்ல தோன்றது காமம். அந்த காமம் அவனுக்கு காதல் தோன்றுகிறது. அதன் பிறகு ஒரு காதலிக்கிறான், திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறான்னா பொருள் தேவை.
பொருளை எப்படி வேணா ஈட்டலாமா? பொருளை கெட்ட வேலை கூட ஈட்டலாமா? இல்ல அறத்தின் வழி பொருள் ஈட்டணும். உண்மையிலேயே கண்ணதாசன் சொன்னாரு, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் வந்திருக்காது போல இருக்குது. காமத்துப்பால் பொருட்பால் அதன் பிறகுதான் அறத்துப்பால் வந்திருக்கணும் கண்ணதாசன் தான் சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்வியல் நூலாக இருக்கக்கூடிய திருக்குறளை திருக்குறள் வகுப்படுத்தி முதலாக அதை அறிவித்து ஐயா சொன்னதை போல பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என்று அனைவருக்கும் சமமாக போதித்தார். இன்னைக்கு சொல்றான் ஐயா, தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இன்னைக்கு சொல்றாங்க சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார்னு சொல்றாங்கப்பா. எப்படி ஏத்துக்கிற முடியும் நம்மளால? அதனாலதான் என்னவோ இன்னைக்கு தெய்வ செயலா நம்முடைய அரங்கிற்கு காலை அமர்வுல நீதியரசர் மரியாதைக்குரிய மகாதேவன் வந்தாரு. அவர் என்ன புட்டு வச்சாருங்கிறது மக்களுக்கு தெரியும் அண்மையில. ஆனா சனாதனத்தை ஒட்டுமொத்தமாக தோலுரித்து கீழே போட்டு மிதித்தவர் வள்ளலார். அந்த வள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆதிக்கம் இருந்தது எண்ணி பாருங்கள். இவ்வளவு வளர்ந்து விட்ட காலகட்டத்தில், படிச்ச காலகட்டத்தில், சீர்திருத்தம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இவ்வளவு ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் ஒரு அதிகார வர்க்கம் செலுத்துகிறது என்றால் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும்? அதை எதிர்த்து போர் செய்தவர் வள்ளலார். அதனாலதான் ஐயா சொன்னதை போல அவர் ஒரு புரட்சி துறவி சார். புரட்சி துறவிதான் வள்ளலார். ஏன் புரட்சி? எல்லாவற்றிலும் புரட்சி. நீ காவியா, நான் வெல்ல. நீ சடங்கா, எனக்கு சடங்கு தேவையில்லை. உனக்கு பல கடவுளா, எனக்கு சூரியன், ஒளி, வெளிச்சம், அதான் கடவுள். முடிஞ்சிச்சு. எல்லாரும் சமன்னார். முதல்ல ஒருத்தனுக்கு பசி எடுக்கும், அந்த பசியை போதிக்கணுமா, அவனுக்கு சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு போதிச்சாரு. நம்ம எங்க வள்ளலார மற்றவர்களை விட மிக முக்கியமான ஒரு மனிதராக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலேயே எந்த ஒரு கோட்பாடும் கொள்கையும் நிறுவனமயப்படுத்தப்படவில்லை என்றால் தோற்று போகும், அழிந்து போகும், ஒழிந்து போகும். நிறுவனமயப்படுத்தப்பட்ட கோட்பாடுகளும் கொள்கைகளும் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு பரப்ப முடியும். வள்ளலார் அதை செய்தார். என்ன செய்தாரு? கொடி கட்டினாரு. ஐயா கட்டிருக்காங்க, சம்பத்தையா கொடி கட்டி இருக்கிறாங்கல்ல, கொடி கட்டினார். சங்கம் வச்சார். என்ன சங்கம்? அதுக்கு ஒரு கொள்கை இருக்கா? கொள்கை இருக்குது. அந்த கொள்கை வழிபடி நடக்கிறாங்களா? அதுக்கு ஒரு தர்மசாலை. அதன் பிறகு என்ன பண்ணாரு? பத்திரிகை நடத்தினாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? வள்ளலார் அவர்கள் பத்திரிகை நடத்தினாங்க. முதியோர் கல்வி கொடுத்தாங்க. அனைவருக்கும் திருக்குறள் வகுப்பெடுத்தாங்க. அவர் அடிப்படையில் உண்மையிலேயே ஒரு கம்யூனிஸ்ட். எங்க தோழர் இருக்கிறதுனால சொல்றேன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற தத்துவத்தை தாண்டி என்ன கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்குது? அவர்தான் முதல் கம்யூனிஸ்ட். இன்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடம், தமிழ் தேசியம் என்ற அத்தனை கோட்பாடுகளுக்கும் ஆணிவேர் வள்ளலார். அனைவரும் சமம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொன்னவர் வள்ளலார். அதனால்தான் மீண்டும் மீண்டும் நாம் கூறுகிறோம், கவிப்பேரரசனுடைய வரிகளை சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். தலைகீழாய் பிடித்தாலும் நேராய் எரிந்தால் நீ நெருப்பு, பூமி பந்தில் புதைக்கப்பட்டாலும் முட்டி எட்டி உதைத்து முளைந்தால் நீ விதை, அக்கினி குழம்புகளில் நீ சென்று குளித்தாலும் சாம்பலாகாமல் இருந்தால் நீ சத்தியம், எதிர்ப்புகளால் சாம்பலாகாமல் இருந்த சத்தியம் தான் நமது வள்ளல் பெருமான் அருட்பிரகாச வள்ளலார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கமான எனக்கு அருள்மொழிவர்மனை ஏற்கனவே தெரியும். அவர் ஊடகவியலாளர். அவருக்கே உரிய பாணியில் வள்ளலாரை பற்றி சமூக சீர்திருத்தவாதியே என்று கூறிவிட்டு போயிருக்கிறார். கதிர்வேலுக்கு பதிலாக வந்திருக்கும் செல்வ பூபதி சிறப்பாக, நிச்சயமாக அதற்காகத்தான் இவரை, அவர் வராமல் இவர் வந்திருக்கார் நினைக்கிறார். அத ஆன்மீக சீர்திருத்தம் தான். ஏற்கனவே புனிதநாதற்கான பாட்டையை போட்டிருக்கிறார். அதை பற்றி அவர் பேசுவார். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புள்ளம் கொண்ட ஆன்மநேய சகோதர சகோதரிகளுக்கும், இந்த மேடையிலே வீட்டிற்கும்
மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மேனாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்கள், ஹரி பரந்தாமன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகம் என்கின்ற சமுதாயம் எதன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆன்மீகம் இல்லாமல் உலகமே கிடையாது, சமுதாயமும் கிடையாது. ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஜாதிகள், சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் எல்லாமே உண்டாக்கப்பட்டது ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான். ஐயா எங்க வீட்டில் என்ன சாமி கும்பிட்றீங்கன்னா இந்த சாமி, இந்த மதம், இந்த சமயம் சொல்லிடலாம். ஆகவே இந்த உலகத்தினுடைய இயக்கம், மனிதருடைய சமுதாய இயக்கம், ஒட்டுமொத்த இயக்கமும் ஒரு ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால்தான் இந்த சமுதாய அமைப்பும் இந்த ஆன்மீக அமைப்பும் சரியில்லைன்றதுனால்தான் வள்ளல் பெருமானாரு இந்த சமுதாயத்தை நேரடியாக மாற்ற முடியாது. இந்த சமுதாயத்தை இயக்கிக் கொண்டிருப்பது எது என்றால் ஆன்மீகம் தான் இயக்கிக் கொண்டிருப்பது. ஆகவே ஜாதியின் பெயரால் ஆன்மீகம், சமயத்தின் பெயரால் ஆன்மீகம், மதத்தின் பெயரால் ஆன்மீகம், இதுதான் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்பொழுது எதுல சீர்திருத்தம் கொண்டாடலான்னு பார்த்தார் பெருமானாரு. ஆன்மீகம் என்ற பெயரில் அடிக்கின்ற இந்த விளையாட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, சிறுபிள்ளை விளையாட்டுன்னு சொல்லுவார் பெருமானார். அதை இந்த சமுதாயத்தினுடைய ஆன்மீக விளையாட்டை சிறுபிள்ளை விளையாட்டுன்னு சொல்லுவார் பெருமானார். அந்த சிறுபிள்ளை விளையாட்டை ஒழிக்க வந்தவர் தான் வள்ளல் பெருமானார். அந்த சிறுபிள்ளை விளையாட்டு என்பது ஜாதியின் பெயரால், சமயத்தின் பெயரால், மதத்தின் பெயரால, சாமியின் பெயரால இருக்குது. அதனால தான் பெருமானார் 7 வயதிலே பாட்டு பாடினாரு. ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமட்டம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். அப்போ பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் என்றாரு. அப்ப ஏன் பெருநெறியை பத்தி சொல்றாரு? அப்ப இந்த உலகத்துல சிறுநெறி தான் இருக்குது. சிறுநெறி இருக்கிறதுனால இது மக்களை மேல்நிலைக்கு ஏத்தாது, சமுதாயமும் சீர்படாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏனென்றால் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். மதமான பேய் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, இனி வருங்காலத்திலும் சரி. இந்த மதமான பேய், சமயமான பேய் பிடித்து ஆற்றதுனால தான் இந்த ஆன்மாவானது பெருநெறிக்கு செல்லாமல் கீழ்நிலையிலேயே செத்து கொண்டிருக்கின்றது. இதை உடைக்க வந்தவர் தான் வள்ளல் பெருமானார். ஆகவே அப்பேற்பட்ட வள்ளல் பெருமானாரு சொல்றாரு, என்னது, உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே, இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம லாபம் என்னவென்றால் ஆன்ம இன்ப சுகம் என்கின்ற ஒரு நிலையை ஒவ்வொரு ஆன்மாவும், மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவும் பெற வேண்டும். அது 3 நிலையில் இருக்கிறது. இன்மை இன்ப வாழ்வு, மர்ம இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வுன்னு 3 நிலையில இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாரு. இந்த இன்மை இன்பம், மர்ம இன்பம், பேரின்பம் பத்தி எல்லாம் இங்க சமய மதங்கள்ல கிடையாது. சாமி கும்பிடு, கோயிலுக்கு போ, எல்லாமே பண்ணிட்டு வைகுண்டபதியை நினைச்சிக்கோ, கைலாசபதியை நினைச்சிக்கோ, சொர்க்கத்தில் இருக்கிற அவரை நினைச்சிக்கோ, இவரை நினைச்சிட்டாக்கா சாகர காலத்துல நாம எந்த இடத்த போகணும்னு விரும்பணுமோ அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்படி விளக்கம் இல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள், மண்ணை போட்டு மூடி விட்டார்கள். உண்மை எதுவென்று தெரியாமல் பெரியோர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்களும் உண்மை தெரியாமல் உளறி இருக்கின்றார்கள் என்றார் பெருமானார். எல்லாரையும் சமய மத தலைவர்களே சொல்லிட்டார் பெருமானார். கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கின்றார்கள், உண்மை என்னவென்று தெரியாமல். ஆகவே அப்பேற்பட்ட ஆன்மீகம் என்பது இந்த உலகத்துல இதுவரையும் சீரா ஒரு ஆன்மீகத்தை சொல்லப்படவில்லை. அந்த ஆன்மீகம் என்ற பெயரில் இருந்த ஒரு சீர்திருத்தமற்ற ஒழுக்கமற்ற ஒரு நிலையை தான் பெருமானாரு சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற பெயர்ல ஆன்மீகத்துக்கு உயிர் கொடுக்கிறாரு. அந்த உயிர் கொடுக்கும் போது இம்மை இன்ப வாழ்வு என்பது இந்த உலகத்துல நீ வாழும் போதே நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும். மர்ம இன்ப வாழ்வு என்பது இந்த உலகத்திலே வாழறதா, செத்து போய் மேலோகத்துல போய் வாழறது கிடையாது. இந்த உலகத்திலே தான் மர்ம இன்ப வாழ்வு. அதே பேரின்ப வாழ்வு இந்த உலகத்திலே அடைகிறதா, எல்லாமே இந்த உலகம் தான். இதுதான் ஆன்மீகத்தை சிறப்பு, அவருடைய சிறப்பு. நீ இங்க வாழும்போது ஒரு வாழ்க்கை, செத்து போன உடனே சொர்க்கத்துல ஒரு வாழ்க்கை, இந்த விளையாட்டு எல்லாம் பெருமானுக்கிட்ட கிடையாது. அப்படி ஒரு புரட்சி பண்ணவர் தான் வள்ளல் பெருமானார்.
அப்படி இன்மை இன்ப வாழ்வு என்பது ஜீவ தயவோடு நீ வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு சுகமான வாழ்க்கை, அதான் இன்மை இன்ப வாழ்வு. மறுமை இன்ப வாழ்வு என்பது ஆன்மா ஆன்மீக உணர்ச்சியோடு அன்பு உணர்ச்சியோடு இருந்தால், நீ சாதாரண நிலையில் இருந்த அந்த தயவு நிலையை விட அன்பு நிலை என்பது கூடுதல். தயவை தாண்டியது அன்பு, அதாவது ஜீவ ஒழுக்கம் என்றோம் இல்லையா, அந்த ஒழுக்கத்தை தாண்டியது அன்பு. ஒழுக்கம் தயவு என்பது ஜீவனிடத்தில் காட்டுவது தயவு, ஆண்டவரிடத்தில் காட்டுவது அன்பு. அங்க அன்பு எப்போ வரும்? ஜீவர்களிடத்தில் மரியாதை வைத்து அவர்களுடைய அருளை பெற்றுக்கொண்டால் தான் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு அன்பு வெளிப்படும். அதனால தான் பெருமானாரு கேட்டாரு இறைவனை, ஏன் இந்த உலகத்தில் இருக்க ஆன்மாவுக்கெல்லாம் இப்படி துன்பம் அடையுது, இதுக்கு ஒரு நிவர்த்தியே இல்லையானும் போது, அன்பு உண்டானால் அருள் உண்டாகும் என்னார் இறைவன். அந்த அன்பு தான் உண்டாவதுக்கு ஏகப்பட்ட கஷ்டமா இருக்குது. அந்த அன்பே உண்டாவலியே எல்லாருக்கும், அதுக்கு பல பிறவி எடுக்க வேண்டியதா இருக்குது. புல்லாகி பூடாகி மரமாகி பரமாகி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லி அழுத்து போயிட்டாரு. பல பிறவி எடுக்கணுமா அன்பு உண்டாவதுக்கு. அப்போ நீ சீக்கிரமா எல்லாரும் பெருநிலை அடையறதுக்கு என்ன வழின்னு கேட்கும் போதுதான், ஜீவ காரியம் உண்டானால் அன்பும் அறிவும் உடனாய் நின்று விளங்கும் என்றார் இறைவன். அப்ப பிடிச்சாரு எல்லாருக்கும் ஜீவ காரணியத்தை போதிச்சாரு. ஜீவ காரணியம் செய், ஜீவ காரணத்தோடு வாழு, தயவோடு வாழு, அப்பதான் அன்பு உண்டாகும் என்றார் இறைவன் சொல்லிட்டு நமக்கு அனௌன்ஸ் பண்றாரு. ஜீவ காரணியம் விளங்கும் இடத்தே அன்பும் அறிவும் உடனாய் நின்று விளங்கும். அது விளங்கும் போது உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதை வச்சுதான் ஜீவ காரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல். அங்க இருக்கிற கதவு திறக்கணும்னாக்கா நீங்க ஜீவ தயவோடு இருக்கணும். அப்படி ஜீவ தயவோடு இருந்தால் அன்பு விரைந்து வெளிப்படும். அந்த அன்பு வெளிப்பட்ட உடனே அந்த அன்பு வெளிப்பாடு தான் அருள். அந்த அருளும் வெளிப்பற்றும். அப்போ குறுகிய பிறவியிலேயே உயர்ந்த நிலையாகி அருள் நிலையை அடைந்து விடலாம் என்பதுதான் வள்ளலார் கண்ட ஆன்மீகத்தின் தீர்ப்பு. ஆன்மீகத்தினுடைய மறுமலர்ச்சி பெருமானார் சொன்னது அந்த ஆன்மீகம் தான் சொன்னாரு. பிறகு இந்த ஆன்மீகத்தை, இந்த ஆன்மீக சீர்திருத்தத்தை மக்கள் இடத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணும்போது ஐயா 4 வகையான ஒழுக்கங்களை வைக்கிறாரு. ஏன்னா ஒழுக்கமே கிடையாது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல ஒழுக்கம் கிடையாது. ஜாதியின் பேரால ஒழுக்கம் கெட்டு போகுது. ஏற்றத்தாழ்வு, சமயத்தின் பேரால ஏற்றத்தாழ்வு. இந்த சாமி கும்பரியா நாமம் போட்டாக்கா அவருக்கு ஒரு மரியாதை வைணவ கோயில்ல, இதே பட்டை போட்டு போனீங்கன்னாக்கா அவருடைய கதை வேற. ஆகவே அந்தந்த கோயில்கள்ல அந்தந்த அடையாளத்தோடு போகும்போது அந்தந்த மரியாதை. இப்ப பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி ரொம்ப கொடுமை. அப்பெல்லாம் வைணவர்கள் கோயிலுக்கு சைவம் போக மாட்டாங்க, சைவர்கள் கோயிலுக்கு வைணவர்கள் போக மாட்டார்கள். அதனால தான் ஆதிசங்கரர் சண்மதம் என்ற 6 கடவுளையும் ஒரே கோயில்ல வச்சாரு. அதுதான் திருவொற்றி வடிவுடம்மன் கோயில்ல. சரிங்களா? இப்படி இதெல்லாம் ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. 10 ஜென்மம் எடுத்தாலும் வள்ளலாருடைய புகழை பேச முடியாது. 10 நிமிஷத்துல பேசி ஆகணும். ஆகவே அந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் போல நம்ம. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற பெருமானுடைய ஆன்மீகம் பார்த்தது இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம்னாக்கா 4 ஒழுக்கங்களை கொண்டாந்தாரு. அப்பா இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்களை கடைபிடிச்சினாக்கா உனக்கு ஜாதியம் தேவைப்படாது, சமயம் தேவைப்படாது, மதமும் தேவைப்படாது. அன்பும் அருளும் பணிவும் உடையவன் சர்வ நிச்சயமாக ஈசனின் அருளை அடைவான் என்பது இயற்கை நீதி. அதுக்கு படிப்பே தேவையில்லை. பெரிய கலைஞனாகணும்னு அவசியம் இல்லை, பெரிய வல்லவனாகணும் அவசியம் கிடையாது. அன்பும் பணிவும் உள்ளவனிடத்தில் ஆண்டவனுடைய அருள் தானாக வந்து சேரும் என்பதுதான் ஆன்மீகத்தின் உண்மையான உண்மை. அதுதான் வள்ளல் பெருமானாரு சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம் என்னவென்றால் ஜீவனிடத்தில் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்பும். இதுதான் உனக்கு வேணும். கருணையும் சிவமே புரணென காணும் காட்சியை பெருக அப்படின்னு இறைவன் சொன்னதை நமக்கு சொல்றாரு. அப்பேற்பட்ட அந்த அன்பும் தயவும் தான் நமக்கு தேவையே தவிர மற்றபடி சமய மதங்கள் நமக்கு வேண்டாம். தருநெறி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சிவ சன்மார்க்கம் என்றொரு தனி பேர் கொண்டோங்கும் திருநெறிக்கே வந்து பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. உள்ள இருக்கிற கடவுளை வணங்கினாதான் நீ உண்மையான ஆன்மீகவாதி. நீ வெளியில எத்தனை கடவுளை வணங்கினாலும் நீ ஆன்மீகவாதி கிடையாது. நீ இறைவனை அடையவே முடியாது. ஆதிவும் அந்தமில்ல அம்பலத்தாடும் ஜோதி தன்னையை நினைமீன்கள் சுகம் பெற விளைவீர் நீதி கொண்டு உரைத்தேன். இது நீ மேலேறு மீதி, மற்ற வீதிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதி. நீ எவ்வளவு டக்கர் அடிச்சாலும் சரி, நீ உள்ள இருக்கிற கடவுளை வணங்கல அப்படின்னாக்கா நீ கீழே தான் போனோன்றாரு. உத்ராட்ச மாலையா போட்டிருப்பாங்க. ஐயா நான் ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரையும் நடப்பயணமா போயிருக்கிறேன்,
எத்தனையோ ஆயிரம் பேரை கூட்டும் போயிருக்கிறேன், எவ்வளவோ கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு ஆனால் மாமிசம் சாப்பிட்டு இருப்பாங்க. வள்ளுவரை பற்றி பேசுவாங்க, வாய் வாயா பேசுவாங்க வள்ளுவரை பற்றி மேடையில். ஆனால் கறி மீனை சாப்பிட்டு வந்து உட்காந்து பேசுவாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது வள்ளுவரை பற்றி வள்ளலாரை பற்றி பேசுறதுக்கு? புலை கொலை தவிர்த்து கொண்டவனே சுத்த சன்மார்க்க நெறிக்கு உரியவன், ஜாதி மத சமயங்களை பற்றற கைவிட்டவனே சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவன். சுத்த சன்மார்க்க நெறி என்பது மார்க்கம் கிடையாது, மதம் கிடையாது, பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். அந்த பெருநெறி தான் சுத்த சன்மார்க்க நெறி. இதுக்கு என்ன தெரியுமா வேணும்? ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இருந்தால்தான் இந்த சமுதாயம் சீர்படும். அந்த ஒழுக்கத்தை ஆன்மீகத்தின் வழியா கொண்டாடுறாரு. ஏன்னா ஆன்மீகம் தான் இந்த பூமியை ஆளுது, ஆன்மீகம் தான் ஒவ்வொரு ஆளையும் ஆளுது. ஆகவே தான் வள்ளல் பெருமானாரு தன்னுடைய சீர்திருத்தத்தை ஆன்மீகத்தின் மூலமா கொண்டாந்து வைக்கிறாரு. மரணம் என்பது செயற்கை, இயற்கை 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 அப்படின்னு போன கதெல்லாம் உண்டு. மரணம் என்றால் செத்துடணும், அதாவது மனிதன் என்றால் இறந்து விடணும். ஆனால் மனிதன் என்பவன் இறக்க வேண்டிய அவசியமில்லை, அது செயற்கை. ஏன் இறக்குறாங்கன்னாக்கா, மனிதர்கள் ஆன்மா என்பது இயற்கை, இயற்கையாகி ஆன்மா இயற்கையோடு வாழ்ந்தால் அது மரணத்தை சாராது, மரணம் அதுக்கு வராது. ஆன்மா என்பது இயற்கை, சரிங்களா? அந்த இயற்கையாக ஆன்மாவுக்கு இயற்கையான ஒரு குணம் உண்டு. அந்த குணம் தான் அருட்பெரும் ஜோதி, அந்த குணம் தான் இயற்கை ஆற்றல். அந்த ஆற்றல் யாரிடத்தில், எந்த ஆன்மாவிடத்தில் பொருந்துகிறதோ அந்த ஆன்மா மரணம் அடையாது. அந்த மரணமடையா நிலையை பெற்றுக்கொண்ட வள்ளல் பெருமானாரு நமக்கு சொல்வது, அன்பும் அருளும் இயற்கையாக உள்ளதனால் அந்த அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஜீவ தயவை மூலதானமாக இருக்கிறதுனால் இந்த தயவையும் அன்பையும் அருளையும் பெற்று நீங்கள் மரணத்தை தவிர்த்து கொண்டு பேரின்ப வாழ்வில் வாழலாம். இதற்கு எந்த விதமான கடவுளும் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். கடைசியா ஒரே நிமிஷங்க முடிச்சிடுறேன், தயவு கூர்ந்து. சன்மார்க்க பெரும்பதி வருகைன்னு ஒரு ஐயா அந்த இதுல சொல்லியிருப்பாரு, உரண்டை பகுதியில சன்மார்க்க பெரும்பதி வருகை. அதை படிங்க எல்லாரும், அப்ப தெரியும் பாருங்க. சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும், அதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை. தடையற்ற பெருநெறி ஒழுக்கும் இக்காலம் தொட்டு அளவிருந்த நெடுங்காலம் விளங்கும், அதன் மேலும் விளங்கும். பல வகைப்பட்ட சாஸ்திர பேதங்களும் சமய பேதங்களும் ஆச்சார பேதங்களும் ஜாதி பேதங்களும் போய் சுத்த சிவ சன்மார்க்கம் பெருநெறி ஒழுக்கம் ஒன்றே விளங்கும். இது கடவுள் சம்மதம். இது 29 மாதங்களுக்கு மேல். இப்பொழுது வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாஸ்திர புராணங்களில் வந்ததாக சொல்லப்பட்ட பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தாக்கள், கடவுளர்கள், மூர்த்திகள், அடியார்கள், யோகிகள், ஞானிகள் இவர்கள் ஒருவரும் அல்ல. இப்பொழுது வருகின்ற கடவுள் இப்படி சொன்னப்பட்ட மூர்த்திகளும் கடவுளர்களும் தேவர்களும் அடியார்களும் ஞானிகள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதியாம். அந்த பெரும்பதியின் அருளை நான் பெற்றேன், பெறுகின்றேன், பெறுவேன். என்னை அடுத்து நீங்களும் பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள், அஞ்ச வேண்டாம் என்றாரு. இதுல சமய மத கடவுளை எல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு இதுல ஒருத்தரும் இப்ப வரப்போட்டில்ல. இவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் புரியக்கூடிய சன்மார்க்க பெரும்பதின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் உண்மையான கடவுள்னு எல்லா சமய மத தலைவர்களையும் தெய்வங்களை எல்லாம் அப்படி ஓரமா நிக்க வச்சுட்டு, ஆண்டாரை ஆண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம், அப்பேற்பட்ட தெய்வம் நீ வெளியே தேடாத, உன் உயிரில் இருக்கிறாரு. அம்பலத்தை ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே சத்திய ஜோதி, சத்திய கடவுள் என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை, ஆன்மீக சீர்திருத்தத்தை உண்டு பண்ணவர் வள்ளலார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு கதிர்வேலுக்கு பதிலாக வந்த பூபதி, செல்வ பூபதி மிக உக்கிரமாக பேசியதால் அவருக்கு நானே 2 நிமிடம் கூடுதலாக கொடுத்தேன். அவர் சுப்பிரமணிக்கு இணையாக வந்து விட்டார். ஆனால் அதை பற்றி மிகுந்த ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதை செல்வ பூபதி அவர்கள். அதற்கான பதிலை கூறுவதற்காக தோழர் மகேந்திரன் அவர்கள் இப்போது சமூக சீர்திருத்தமே வாழ்க்கை முழுவதும் சமூக சீர்திருத்தத்துக்காக போராடி வரக்கூடிய மகேந்திரன் அவர்கள் இப்போது சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசுவார். இந்த நிகழ்வு எனக்கு மிகுந்த மனமகிழ்வை தருகிறது. வள்ளலார் என்கின்ற அந்த மாமனிதரை ஆன்மீகத்தில் வைக்க வேண்டுமா அல்லது சமுதாய பார்வையில் பார்க்க வேண்டுமா என்பதற்காக ஒரு பட்டுமன்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய
இதனுடைய அமைப்பாளர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலாரை ஒரு சிமிழுக்குள் அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த 3 பேருக்கு இருக்கு. அவரை சிமிழுக்குள்ள உங்களால் அடைக்க முடியாது. அவர் அதை தாண்டியவர். இங்கே நம்முடைய நடுவர் அவர்கள், மேனாள் நீதிபதி, நீதியரசர், நான் மிகவும் மதிக்கத்தகுந்த நீதியரசர்களில் அவர் ஒருவர். ஆரம்பத்திலேயே அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டார். அதனால நான் அவர் எங்களுக்கு சொல்ல போறாருன்னு நான் சொல்லல. ஆன்மீகம் என்பதை பற்றிய ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கல, சரியாவே கிடைக்கல. எங்கேயோ ஒரு தீவுல போய் இருந்துகிட்டு நித்யானந்தா ஒரு ஆன்மீகத்தை பேசுறாரு. மலையில போயிருந்து மலையில இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் வளைச்சு போட்டுட்டு யானைக்கு இடம் கொடுக்காம அவரு ஒரு ஆன்மீகத்தை பேசுறாரு. ஆன்மீகம் என்பதெல்லாம் நீங்கள் பேசுகிற ஆன்மீகம் என்பதை மாறி இன்னைக்கு கார்ப்பரேட் ஆன்மீகமாக அது மாறிவிட்டது. அப்ப இந்த ஆன்மீகத்தை பற்றிய வள்ளலார் என்கின்ற அந்த மாமனிதர், ஒரு கடவுள் அல்லது வழிகாட்டி அல்லது ஞானி, தன்னுடைய வாழ்விலே அவர் ஏன் இந்த மார்க்கத்தை அவர் தேர்வு செஞ்சாரு? காரணம் ஆன்மீகமா? ஆன்மீகத்தின் காரணமாக அவர் ஒரு சன்மார்க்க சங்கத்தை தொடங்கினாரா? கிடையாது. சமுதாயத்தின் காரணமாக அவர் தொடங்கினார். வள்ளலார் அவர்கள் தோன்றிய காலத்துல அவர் புறப்பட்ட இடத்திலெல்லாம் உயிருள்ள மனிதர்கள் பிணமாக செத்து கிடந்தார்கள். ஏன் செத்து கிடக்கிறான்? என்ன காரணம்? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எல்லையற்ற நிலம். நம்முடைய நாட்டில் எந்த வளமும் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வளம் பொருந்திய ஒரு தேசத்திலே மக்கள் ஏன் பட்டினி கிடக்கிறார்கள் என்பதை சிந்தித்தார் அவர். ஆங்கிலேயர் ஆட்சி காலம். ஆங்கிலேயர் நமக்கு தெரியாமல் முதலாவது உலக யுத்தத்திலே நம்மை அவர்கள் சம்பந்தப்படுத்தி விட்டார்கள். நம்முடைய நெல் மணிகள் எல்லாம், நமக்கு சோறு கிடையாது, ஆனால் இங்கிருந்து வண்டியில ஏத்திட்டு கப்பல்ல கொண்டு போய் உலகத்தில் எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ராணுவத்துக்கான உணவு இங்கிருந்து போகுது. இவன் பட்டினி கிடந்து சாகிறான். ஒரு குட்டி நெல்லுக்காக போராடி போலீஸ்காரர்களால் ராணுவத்தால் சுட்டு தள்ளப்பட்ட வரலாறு அந்த காலத்தில் இருந்தது. அதை பார்த்தார். அவருடைய ஆன்மீகம், அவர் ஆன்மீகம் அற்றவர் என்று நான் சொல்லவில்லை, அவருக்கு ஒரு ஆன்மீகம் உண்டு. ஆனால் அந்த ஆன்மீகத்தில் எது மிஞ்சி நின்றது? சமுதாயம், மக்கள். ஆன்மீகத்தை நீங்க ரெண்டா பிரிக்கலாம். ஆன்மீகம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. நம்முடைய நண்பர் செல்வ பூபதி அவர்களுடைய உரையை நான் ரொம்ப மகிழ்ந்து கேட்டேன். உரையை அவர் பாட்டு கண்ணை மூடிக்கிட்டே பேசிட்டு போறாரு. எல்லா பாடலையும் கண்ணை மூடிக்கிட்டு அவர் ஒப்பிக்கிறார். சொல்ல முடியுது அவரால். ஆனா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, வெளி உலகத்தை பாருங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பாருங்கள். அந்த மாற்றங்கள்ல வள்ளலார் என்கின்ற ஒருவர் எங்கு பிறந்தார், எங்க போய் சேர்ந்தார் அவரு? நீங்க சொல்றீங்க ஆன்மீகம் என்பது மாறாது அப்படின்னு. வள்ளலார் தோன்றிய இடத்தில் 6வது திருமுறையில் அவர் இல்லை. அவர் சொன்னதே அவர் மறுக்கிறார். இட் இஸ் நாட் எ செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். தன்னையே அவர் மறுக்கவில்லை, அது அவருடைய வளர்ச்சி. தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களாக அவர் பார்த்து பார்த்து வர்ற போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களுக்கு சமுதாயம் காரணமா இருக்கு. அந்த சமுதாயத்தில் அந்த மாற்றங்களை அவர் சொல்லுகிற போதுதான் கடைசியில் அவர் வர்றாரு. பசியை போக்குவதுதான், பசிப்பிணியை போக்குவதுதான் பெரும்பணி. அந்த முடிவுக்கு ஏன் வர்றார் அவரு? அந்த முடிவுக்கு அவரை வர வைத்தது எது? சமுதாயம். அதை வர வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தணும்னு சொல்றார். அதை நான் மறுக்கல. ஆன்ம ஒழுக்கங்களை பெற்று மனதை பக்குவப்படுத்துவது என்பது வேறு,
ஒரு சமுதாயத்திற்கு எது தேவை, எந்த வேலை திட்டம் என்பது எது என்பதை ஆராய்வது என்பது வேறு. இதுவரை தமிழ் சமூகத்தில் தோன்றியவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆன்மாவை ஒழுங்குபடுத்துவதை பற்றி மட்டுமே பேசினார்களே உலகைய ஒரு சமுதாயத்தினுடைய பசியை போக்குவதற்காக அவர்கள் பயன்படுத்தவில்லை. எனவேதான் அவருடைய பணி சமுதாய பணியாக இருக்கிறது. நான் இன்னும் ரொம்ப உங்களை விளக்கமா கேட்கிறேன், யோசித்து பாருங்க. பட்டிமன்றத்துக்காக நான் பேசவில்லை. வள்ளலாறு ஒரு ஆன்மீகம் தான், இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் திருக்குறள் ஒன்றும் ஆன்மீக நூல் கிடையாது. திருக்குறள் வாழ்வை பற்றி பேசக்கூடிய நூல், வாழ்வினுடைய ஒவ்வொரு அம்சங்களை பற்றி பேசக்கூடிய நூல், சமுதாயத்தை பற்றி பேசக்கூடிய நூல், ஆண் பெண் உறவை பற்றி பேசக்கூடிய நூல், ஒரு பெண்ணிடம் ஆண் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய, உலக அளவில் சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல் இன்று வரை இருக்குமானால் அது திருக்குறளாகத்தான் இருக்க முடியும். ஒரு ஆன்மீகவாதியா மட்டும் அவர் இருந்தார்னா ஏன் திருக்குறளை மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும்? என்ன காரணம்? அவருக்குள் இருந்த அந்த உணர்வு, அந்த ஆன்மீகம் என்ற ஒன்று, அந்த ஒன்றின் வழியாக சமுதாய புரட்சி, அதான் அவருடைய நோக்கம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அவர் வெளியில சொல்லல, பாவம். அவர் பட்ட துயரங்கள் வேறு யாரும் படவில்லை. அவர் சந்தித்த துன்பங்களை வேறு யாரும் சந்திக்கவே இல்லை. கடைசியில் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி கூட இன்று வரை அறியப்படாத ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால் அவருடைய புரட்சி, அந்த புரட்சிக்காரர் மீண்டும் இருந்தால் மாற்றங்கள் மிக விரைவில் ஏற்பட்டு விடும் என்ற அச்சம் சிலருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவர் சொல்றார். ஏன் எதுக்குறாரு? அவருடைய கருதுகோள்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் பற்றி, பெண்களை இதுவரை இருந்த ஆன்மீக உலகம், நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மா என்று பேசக்கூடிய அந்த ஆன்மீகத்தை பற்றி எல்லாம் பேசியிருந்தவர்கள் பெண்களை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க? இன்று இருக்கக்கூடிய வைதீக மதம், பெண் ஒரு அடிமை, அந்த பெண் தான் இனக்க கலப்புக்கு காரணமா இருக்கா, அதனால அவளுடைய கணவன் இறந்தால் என்ன செய்யணும்? 10 வயது குழந்தைகள், 5 வயது குழந்தைகள். நான் ஒரு செய்தியை படிச்சுட்டு என்னால அதை ஜீரணிக்கவே முடியல. 10 வயது குழந்தைக்கு கணவன் இறந்துடுறான். இறந்த உடனே என்ன செய்யறாங்கனாக்க, இந்த பழம் இருக்கு பாருங்க, அந்த பழத்தை நெருப்புல வச்சு அதனுடைய உதட்டுல வைக்கிறாங்க, அந்த குழந்தையினோட உதட்டுல. ஏன்னா பல்லெல்லாம் கொட்டி போகணும்னு. அந்த பொண்ணு அழகா இருந்தா வேற யாராவது ஒருவரை பார்த்து காதலித்து ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி விடுவார் என்ற அச்சத்தின் காரணமாக இப்படிப்பட்ட சனாதனத்தை உருவாக்கி வைத்திருந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய சனாதன மதம். இந்து மதம் என்று நான் சொல்லவில்லை, சனாதனம் உருவாக்கி இருந்தது. அப்பதான் அவர் சொல்றார், தாலி, நீ கணவன் இறந்தால் தாலியை நீ கழட்டி போடாத. எவ்வளவு பெரிய புரட்சி தெரியுமா? அந்த காலத்துல அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும். அதை சொல்லுவதற்கு ஒரு சமுதாய கண்ணோட்டம் வேண்டும், சமுதாய உணர்வு வேண்டும். ஆன்மீகம் பத்தாது. ஆன்மீகம் தேவை, நான் ஆன்மீகத்தை மறுக்கவில்லை. மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு, ஒழுக்கப்படுத்துவதற்கு, அவனை நெறிப்படுத்துவதற்கு, அவனுடைய தவறுகளை உணர வைப்பதற்கு, தானே தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கு ஆன்மீகம் அவசியமாக இருக்கிறது. ஆன்மீகம் உள்ளவர்கள் போறாங்க, எங்கேயோ மலையில இருக்கிறாங்க, சுகமா இருந்துட்டு போறாங்க. அவர் இருந்திருக்கலாமே, ஏன் இல்ல? ஏன் அங்கே இருந்து புறப்பட்டு போய் வடலூர்ல பார்வதிபுரத்துல 80 காணி நிலத்தை பெற்று ஜாதி மதமற்ற அனைவருக்கும் உணவை போடுவேன் என்பதற்காக அவர் போய் இந்த நிமிடம் வரை அன்று அவர் வைத்த நெருப்பு அணையாமல் உணவை தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அவருடைய சமுதாய பணி. எது இன்னைக்கு நிக்குது? வள்ளலார் என்று நீங்கள் சொன்னால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர், பசி இல்லாத உலகத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்தவர் என்பதுதான் வள்ளலாரை பற்றிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. என்ன நீங்க ஒருபடி மேல போனீங்கன்னா, என்னை போன்றவர்கள் வள்ளலாரின் மீது மிக ஆழமான ஈடுபாடு கொண்டு கொள்வதற்கு ஒரு அடிப்படை காரணம் அவருடைய தமிழ் சமூகத்தின் மீதான அவருடைய ஈடுபாடு. தமிழ் சமூகம்
நெருக்கடியில் இருந்த காலம் அது. கிட்டத்தட்ட பாண்டியர்களுக்கு பிறகு 400 ஆண்டு காலம் அந்நியர்களுடைய ஆட்சி தான், தமிழர்களுடைய ஆட்சியே கிடையாது. வடக்கிருந்து வரக்கூடிய பல பேர் இஸ்லாமிய மன்னர்கள் வந்தார்கள், நாயக்கர்கள் வந்தார்கள், அதே போல விஜயநகரம் வந்தது, அதே போல மராட்டியர்கள் வந்தார்கள். இப்படி மாறி மாறி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அப்ப தமிழர்கள் கையில இல்லை. அந்த நேரத்துல சமஸ்கிருதம் மேலோங்குகிறது. சமஸ்கிருதம் மேலோங்கிறதை பார்த்து முதலில் துடித்தவர் வள்ளலார். சங்கராச்சாரியாரை பார்க்கறதுக்கு அவர் போறாரு. போற போது சங்கராச்சாரியார் ரொம்ப திமிரோட சொல்றார், சமஸ்கிருதம் என்பது என்னுடைய தந்தை மொழி, தாய்மொழி, மாத்ரு பாஷா அப்படின்றார். சொன்ன உடனே இவருக்கு கோபம் வருது. சமஸ்கிருதம் என்பது இந்திய மக்களின் தாய்மொழி, தமிழ் மக்கள் உட்பட. அப்ப இவர் உடனே சொல்றாரு, அது உன்னுடைய தாய்மொழி என்றால் சமஸ்கிருதம், தமிழ் என்னுடைய தந்தை மொழி. அந்த இடத்துல அவரால் பதிவு செய்ய முடியும். அந்த காலத்துல சமஸ்கிருதத்தை எதிர்த்து இவ்வளவு ஒரு வலுவான குரலை வேறு யாருமே எழுப்பவில்லை. இப்ப மணி என் குரலை கொஞ்சம் அடக்கிருச்சு. நான் முடித்துக் கொள்கிறேன். அடிப்படையில ஒன்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆன்ம உணர்வுகளை உருவாக்கி அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்தினுடைய களப்பணியாளர்களாக நீங்கள் மாறுகிற போதுதான் முழுமையான விடுதலையை, வள்ளலார் கண்ட லட்சியத்தை தமிழ் மண்ணுக்கு உங்களால் உருவாக்க முடியும். நேற்று இருக்கிறத பேசிட்டு போறது இல்லை, நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? ஆன்மீகத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் யாரோட போட்டி போட போறீங்க? நித்யானந்தாவோட போட்டி போடணும், இங்க வேற யாரோட போட்டி போடணும். சமுதாய பணிகளின் மூலமாக இப்படிப்பட்ட நபர்களை, போலி ஆன்மீகவாதிகளை இந்த தேசத்தை விட்டு உங்களால் விரட்டி அடிக்க முடியும். அப்படி அடிப்பதற்கு வள்ளலாரின் சமுதாய பார்வை மிக மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்தி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இதுவரையில் பேசியதற்கு எல்லாம் ஒரு சுருக்கி அவருடைய கருத்தை ஒரு 5 நிமிடங்களுக்கு இதான் சொல்லிட்டு இருக்கிறது. ஆன்மீக சீர்திருத்தம் என்று செல்வ பூபதி அவர்கள் பேசுவார். அருட்பெரும் ஜோதி. ஒரு 5 நிமிடம் கிடைச்சிருக்குது. ஒரு ஆறுதல் பரிசு நடுவருக்கு நன்றி. இல்லை, நான் கொடுக்கலங்க, இது நீங்க நிகழ்ச்சியாளர்கள் சொன்னதை நான் செய்யறேன். எப்படியோ ஒரு வகையில கிடைச்சது. அதாவது ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை தெய்வமாக்குவது. ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை தெய்வமாக்குது. ஆனா மனிதன் என்பவன் எட்ட உடனே மனிதனா வர்றதில்லை, மிருகமா தான் இருக்கிறாங்க. மனித வடிவிலேயே மிருகங்கள் வாழ்கின்ற ஒரு பிறப்பு தான் மனித பிறப்பு. 5 அறிவை கடந்து, ஓர் அறிவில் இருந்து 5 அறிவை கடந்து 6வது அறிவுக்கு வரும்போது 5 அறிவை முடித்து கொண்டு 6வது அறிவுக்கு முதலாக வருகின்ற ஒரு ஆன்மா மனித பிறப்போடு இருக்காது. வடிவம் தான் மனித பிறப்பு, குணங்கள் எல்லாம் அந்த விலங்கு பிறப்பு தான் இருக்கும், விலங்கினுடைய தன்மை தான் இருக்கும். படிப்படியா பல பிறவிகளை எடுத்து தான் அந்த ஆன்மா பக்குவப்பட்டு ஒரு மனித பிறப்பில பல பிறவி எடுத்த பிறகுதான் அதுக்கு தெய்வ நம்பிக்கைன்னு ஒன்று வரும். அப்புறம் அது அடக்கம், ஒழுக்கம், பண்பெல்லாம் அப்புறம் தான் வரும். அப்படி இந்த மிருக நிலையில் இருக்கிற ஒரு ஆன்மாவை மனித நிலைக்கு ஏற்றுவதும், மனித நிலையில் இருக்கிற ஒரு ஆன்மாவை தெய்வ நிலைக்கு ஏற்றுவதும், தெய்வ நிலையில் இருக்கிற ஒரு ஆன்மாவை கடவுள் நிலையிலிருந்து அம்மயம் ஆவதும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய ஆன்மீக வளர்ச்சியினுடைய தத்துவம், சுத்த சன்மார்க்கம். இப்படிதான் ஆன்மாவுக்குள்ள அவர் கடை தேத்துறாரு. எல்லாரும் கறி, மீன், முட்டை எல்லாம் வைனமா சாப்பிடதான் இந்த உலகத்துல பழக்கமா இருக்குது எல்லாருக்கும். ஒருத்தரை முட்டி வைக்கல. ஆனா வள்ளலாரை வணங்குகின்ற ஒரு ஆன்மா மாமிச உணவை தட்டிடும் காலிலேயே. ஏன் சொல்லுங்க? வள்ளல் பெருமானார் தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால எப்பேற்பட்ட மாமிச மலைன்னு சொல்றவங்களோ, மாமிசம் இல்லாம வாழவே முடியாது நினைக்கிற ஒரு ஆன்மா பெருமானுடைய திருவடியை பணிந்தால் அவர் பண்ற முதல் உபகாரம் அந்த மாமிச உணவு இச்சையிலிருந்து அவரை விடுவிச்சிடறாரு. அந்த அனுகிரகத்தை அவர் சத்தியமா செய்யறாரு. இது கண் கூடு. இது நான்லாம் திருஷ்ட சேர்ந்தவன் தான், என்ன போல கோடானு கோடி பேர் இந்த உலகத்துல.
அத்தனை மாமிச உண்ணிகளையும் சரிங்களா அதுல இருந்து விடுவித்து ஆன்மீக பாதையில உட்கார வைக்கிறதான் பெருமானுடைய வேலை. ஆகவே அந்த ஆன்மாவை மாற்றுகின்ற ஒரு தனிப்பெரும் தலைமை வல்லபம் வள்ளல் பெருமானாருக்கு இயற்கையாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வச்சுக்கிட்டு தான் அவரு கலிபுருஷனுடைய ஆட்டம் இனி செல்லாது. கலிபுருஷன் என்பவன் தீய உணவுகளை இந்த உலகத்திலே பரவ விட்டு எல்லாரையும் ஏமாத்தி குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்கிறாரு. அவர்களிடத்திலிருந்து மீட்கின்ற ஒரு வல்லபம் வள்ளல் பெருமானாருக்கு உண்டு. அதனால தான் வள்ளலார்கிட்ட வாங்கையா அவரு திருவடியை பணிஞ்சிங்கன்னா அந்த மாமிச உணவிலிருந்து வெளியே வராத வரி நீங்க என்னதான் சமுதாயத்தை சத்தியமா தீர்த்துத்த முடியாது. ஆன்மீகமும் அவங்களுக்கு என்னதான் நீங்க சொன்னாலும் காரியப்படாது. ஆகவே மாமிச உணவை தீர்க்க வல்ல ஒரே ஒரு இது சமுதாய புரட்சி கிடையாது. சத்தியமா சொல்றேன், அது ஆன்மீக புரட்சி, ஆன்மீக சீர்திருத்தம். ஆன்மாவை சீர்திருத்துவது ஒன்னே ஒண்ணுதான், உணவை சரி செய்து கொண்டால் இந்த ஆன்மா சீர்படும் என்பது வள்ளலாருடைய கொள்கை. அதுதான் நித்திய கர்ம விதியில உணவை கட்டுப்பாட்டு கொண்டாங்கன்றாரு. நித்திய கர்ம விதியில போய் படிங்க, இந்திரிய ஒழுக்கத்தை படிங்க. அதுல என்ன சொல்றாரு, முதல்ல ஆன்மாவுக்கு ஒழுக்கத்தை இந்திரியங்களையும் கரணங்களையும் ஒழுக்கத்தை கொண்டாடுறாரு. அந்த ஒழுக்கம் என்பது சமுதாயத்துல போயிட்டு எல்லாருக்கும் சொல்லல. யாரெல்லாம் இறை அருளை அடைய விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது போதிக்கப்படுது. யாரு அதை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க தான் இங்க வந்து சேர்றாங்க. ஆகவே தான் சன்மார்க்க அன்பர்கள் சிறிய அளவிலும் சமய மதங்களை நம்பி கடவுளை வணங்குகின்ற பெரும் கூட்டம் இந்த உலகமெல்லாம் இருக்குது. ஆனா சன்மார்க்கத்துல பாத்தீங்கன்னா வைரக்கடையில ஊரான் அடிக்க சொல்வாரு, வைரக்கடையில போனா 4 பேர் தான் இருப்பாங்க. ஃபேன்சி ஸ்டோர்ல போத்தீஸ்லயும் லட்சக்கணக்கு பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. ஆனா வியாபாரம் அங்க 2 பேர் வியாபாரம் பண்ணா அந்த கடை ஓகே ஆயிடும். ஒரு நாளைக்கு பெட்டுவேலி கொள்ள வேண்டிய பெற்றை கொள்ளலாம். அது போல சன்மார்க்கத்துல இந்த கருத்துக்கள் எல்லாம் மாமிசம் தவிர்த்து கொண்டவன் சாதி சமய மதங்களை ஒழித்து கொண்டவர்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்றதுனால இந்த மார்க்கத்துல வந்து அடையிறவங்க சமுதாயத்திலிருந்து யாரும் வரதில்லை. பெருமானாரை தேடி வரவங்க இல்ல பெருமானார் யாரை தேடி போறாரோ அந்த ஆன்மாவுக்கு தான் உயர்நிலை அடைகின்றது. அப்படி அந்த ஆன்மாவுக்களை நோக்கி சன்மார்க்க அன்பர்கள் பயணிக்கின்றார்கள், தினம் பிரார்த்தனை பண்றாங்க. இப்ப நான் இந்த நிலையை அடைஞ்சிருக்குன்னா எனக்கு உதாரணமா முன்பு இருந்த சன்மார்க்க அன்பர்கள் அவர்கள் பண்ண அந்த பூஜை, நம்ம வீட்டில் வந்து பண்ண பூஜை, அவர்கள் நம்ம கொடுத்த அந்த அறிவுரை, இதையெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு இந்த உயர்நிலையை கொடுக்குது. இப்படி வள்ளல் பெருமானாரு இந்த சமுதாயத்தை நேரடியாக மாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆன்மாவையும் இந்த மாமிசம் என்கின்ற உணவும் தீய குணங்களும் செயற்கை குணம் என்றாரு பெருமானாரு. அந்த செயற்கை குணங்களாகிய அசுத்த மாயாத்திரை நீங்கணும்ன்றாரு. அந்த அசுத்த மாயாத்திரை என்பது செயற்கை குணம் என்பது செயற்கையாகிய இந்த உணவுகளை மாமிச உணவுகளை உண்ணுகின்ற வரையில் ஒரு ஆன்மா சத்தியமாக இயற்கை நிலையை எய்தாது, அது கீழ் நோக்கி தான் செல்லும். ஆகவே அந்த மாமிச உணவை தவிர்த்து கொண்டவர்களே உயர்நிலையை அடைய முடியும் என்பதற்காக தான் வள்ளல் பெருமானாரு ஆன்மீகத்தின் மூலமா இறையர்களை அடைவதற்கு மாமிச உணவு வேத விரோத ஆகாரம் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஆன்மீகத்தில் சீர்திருத்தம் செய்து சமுதாயத்தை மாற்ற வந்தவர், உலகத்தை மாற்ற வந்தவர் வள்ளல் பெருமான் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறுதியாக மகேந்திரன் அவர்கள் பதிலுரை கூறுவார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பை நம்முடைய செல்வ பூபதி இங்கே உருவாக்கி போயிட்டாங்க. அவர் வள்ளலாருடைய பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து வருகிறவர். அது மேல இருக்கக்கூடிய அவருடைய உணர்வுகளை எல்லாம் நான் பெரிதும் மதிக்கின்றேன். ஆனால் வள்ளலாரை பற்றி நீங்க இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எவ்வளவு பேரை நீங்க சேர்க்க முடியும், எவ்வளவு பேருக்கு இந்த கருத்தை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு உணவு சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவர்களுடைய இஷ்டம். அது அந்த உரிமை நீங்க அதை சொல்லலாம். ஆனால் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதனாலதான் வள்ளலார் தன்னுடைய 5 திருமுறைகளினுடைய இன்னொரு வளர்ச்சியாக 6வது திருமுறையை கொண்டு வந்தார். ஒரு காலத்தின் தன்மைக்கேற்ப ஒரு தத்துவத்தை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும், அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. காலத்தால் ஒரு தத்துவம் பின்தங்கி விட்டால் அந்த தத்துவத்தில் எவ்வளவுதான் உயர்வான கொள்கைகள் இருந்தாலும் கூட அதை அடுத்து வரக்கூடிய தலைமுறை ஏற்றுக்கொள்ளாது. நான் என்னை பொறுத்தவரையில் வள்ளலார் இந்த தலைமுறை மட்டுமல்ல, 1000 தலைமுறைகள்
வழிநடத்தக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரு தத்துவத்தை அவர் கொண்டவர். அதுக்கு காரணம் என்னவென்றால் அது அவருடைய சமுதாய கண்ணோட்டம். அந்த சமுதாயத்தை பற்றிய ஒரு பார்வையையும் ஆன்மீகத்தையும் அவர் இணைக்கிறார். ஆன்மீகம் என்பது அவரை பொறுத்தவரையில் அல்லது நான் அவரை புரிந்து கொண்ட வரையில் ஒரு தனி மனிதன் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கான மிகச்சிறந்த ஒரு கருவி. ஆனால் அந்த கருவி சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். அது சமுதாயத்தை மாற்ற வேண்டும். அது சமுதாயத்தினுடைய பசியை போக்க வேண்டும். சமுதாயத்தினுடைய நோயை போக்க வேண்டும். சமுதாயத்தினுடைய தவறான அணுகுமுறைகளை போக்கி ஜாதி, மதம், இனம் என்ற வேறுபாடுகளை கடந்து மனிதர்கள் ஒன்றுபட வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். வள்ளலாருடைய அடிப்படையான அந்த கருத்துக்கள், அந்த கருத்துக்களை ஒரு சமுதாய அடிப்படையில், ஒரு சமுதாய கண்ணோட்டத்தில் நான் அறிந்த வரையில் இன்னைக்கு ராமகிருஷ்ண 1836 பிறந்தவர். இவரு 1823. நீங்க பாத்தீங்கன்னாக்க ராமகிருஷ்ணருடைய மடங்கள், அதனுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறது. ஆனால் வள்ளலார் நம்ம கொண்டு போய் சேர்க்கல. நான் இன்றும் சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன், ராமகிருஷ்ண பரமஹம்சரை விட பல மடங்கு மனிதநேயம் கொண்ட ஒரு மாமனிதர் தான் வள்ளலார். ஏன் கொண்டு போக முடியல? என்ன காரணம்? ஒரு காலத்திற்கேற்ப வள்ளலாரின் தத்துவத்தை நாம் வடிவமைக்கவில்லை. வள்ளலாருடைய தத்துவத்தையும் அதனுடைய செயல்பாடுகளையும் புதிய கோணங்களில் நீங்க போய் உலகத்துல பசியே கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவர் எங்க ஊர்ல இருந்தான்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க உலகமே உங்களை கொண்டாடும். கொண்டு போக முடியல. இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்ல பாதிப்பை பற்றி பெரிய பெரிய மாநாடுகள் கோடிக்கணக்கில் எல்லாம் நடத்துறாங்க. ஆனால் 150-200 வருஷத்துக்கு முந்தி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற அந்த சொல் இருக்கு பாருங்க, அது உலகத்துல எவனும் சொல்லியிருக்க மாட்டான், வள்ளலார் தான் சொன்னார். அதனாலதான் காலத்திற்கு ஏற்ப ஆன்மீகம், அவருடைய உயர்வு, இதை எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் அதனுடைய அளவுகோல் அப்டேட்னு சொல்றோம்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ்ல சொல்லுவாங்க, இன்னும் இவன் அப்டேட் ஆகாமே இருக்கான்டா, பழைய ஆளாவே இருக்கான்னு, இன்னும் புதுசா எதுவுமே இவனுக்கு தெரியலங்கிறாங்க. அது மாதிரி ஒரு அப்டேட் ஆகாத ஒன்றாக அதை வைத்துக் கொண்டு அதுக்குள்ள இருக்கிற பெருமைகளை மட்டுமே நாம பேசிக்கிட்டு அந்த பழைய காலத்தில் வாழ்ந்தால் எதிர்காலத்திற்கு இந்த தத்துவத்தால், இந்த கொள்கையால் வழிகாட்ட முடியாது. என்னை பொறுத்தவரையில் உங்களுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன். உங்களுடைய கருத்து உங்களுக்கு, என் கருத்து எங்களுக்கு. நீங்க நீங்க வள்ளலாரை நேசிப்பதை விட நான் ரொம்ப கூடுதலா நேசிக்கிறேன். வள்ளலார் ஏன் நான் பேசக்கூடாது? நீங்க ஏன் எனக்கு உத்தரவு போடுறீங்களா? நீங்க போலீஸ்காரரா நான் பேசக்கூடாதுங்கிறதுக்கு? இல்ல இது வாங்க, நீங்க ஏன் பேசக்கூடாதுங்கிறதுக்கான காரணத்தை ஒரு ஐயா இல்ல சார், ஐயா இல்ல அவர் முடிய போறாரு, அவர் முடிக்க போறாரு. இல்ல நீங்க இப்படி எல்லாம் பேசி பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கருத்தை இல்ல சார், ஐயா தயவு செய்து சன்மார்க்க அவங்க தப்பா பேசினால் கூட ஒரு உடன்பாடு இல்லாட்டி கூட முடிக்க போறாரு. ஒண்ணு பேசுறதுக்கு அனுமதி இல்ல. இப்படி இது வந்து நான் வந்து இந்த பாருங்க, உங்களுக்கு வள்ளலார் பேர்ல நான் சொல்றேன், கட்டுப்பாட்டை நீங்க முதல்ல வளர்த்துக்குங்க. வள்ளலாருடைய ஒழுக்கத்தை நீங்க முதல்ல கத்துக்குங்க. மற்றவங்களுக்கு சொல்றதை விட ஒரு மேடை, ஒரு பொது இடத்துல வள்ளலாரை பத்தி பேசுற நீங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்க கத்துக்குங்க. இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஐயா, அதாவது ஒரு கூட்டத்தில் பேசும்போது அதிலே மாற்று கருத்துக்கள் வரலாம். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அதிலே உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்ப சொல்றேன், இப்போ அதை பத்தி யாரும் பேசல. ஐயா மறந்ததை பற்றி, வள்ளலார் மறந்ததை பற்றியே கருத்து வேறுபாடுகள் உண்டு. இன்னும் சிலர்
அவர் உயிருடன் இருக்கிறார் என்கிறார்கள். இல்லை, அப்போது இருக்கக்கூடிய மடங்களை எதிர்த்து அப்போ இருக்கக்கூடிய நிலையில அதற்குள்ள போகல. ஆனா சொல்றாருன்றதுக்காகவே ஒரு கருத்து சுதந்திரத்தை மறுக்க வேண்டாம். அவங்க கருத்தை வச்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு அப்படி ஒரு ஆட்சேபனையான ஏதோ ஒரு கருத்தை, வள்ளலாருக்கு எதிரான கருத்தை தோழர் மகேந்திரன் பேசியதாக நான் கருதவில்லை. வள்ளலாருக்கு எதிரான கருத்தை அவர் பேசல. அவர் ஒன்றும் நீங்க எல்லாம் போய் 3 மாமிச உணவு சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லல. யாராவது சாப்பிட்டான்னா அதை வந்து நாங்கள் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அப்படின்றாரு. அதுதான் சரியா இருக்கும். வேற என்ன கூட, ஏன்னா வள்ளலார் சொல்லியிருக்காரு இத தர்மசாலையில, வள்ளலாருடைய சத்திய தர்மசாலையில கொலை புலை செய்பவனுக்கு உணவு உண்டுன்றாரு. கொலை புலையை தவிர்க்கிறவருக்கு, பசிக்கிறவனுக்கு அது கிடையாதப்பான்ற அந்த வேறுபடுத்துறாரு. அதை பார்த்தாதான் உனக்கு வள்ளலாரை புரிந்து கொள்ள முடியும். அதாவது கொல்லாமையையும், கொல்லாமைன்றது வந்து கொலை பண்றதல்ல. கொல்லாமை என்றால் எந்த உயிருக்கும் எந்த சிறு தீங்கும் செய்யாது. நம்ம பார்த்தா கூட அங்க பார்த்தா ஒரு எறும்பு இருக்கா, காலை போட்டு மிதிடா அப்படின்னு நம்ம குழந்தைய சொல்றோமே, அந்த கொல்லாமை. அப்புறம் புலால் மறுத்தல், இவைகளை வந்து அவரவருடைய கொள்கையாக வைத்திருந்தாலும் தர்மசாலைக்கு அதுக்கு அது வந்து கண்டிஷன் கிடையாது. பசியோட வரான்னா, ஏண்டா நீ ஒரு மாமிசம் சாப்பிட்றவனா, நீ வெளில போட, அவனுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு உணவளியுங்கள் என்று வள்ளலார் தீர்வு சொல்றேன். எனவே நம்ம வந்து இன்னைக்கு அதை தான் அவர் சொல்றார். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் அது பிரச்சனையாக வந்து கொண்டு இருக்கிறது. ஒருவர் யார் சாப்பிடுகிறார்கள், என்ன சாப்பிடுகிறார் நம்ம சொல்லலாம். ஐயா நீங்கள் வந்து புலால் மறுத்தலை வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், வள்ளலார் சொல்லி இருக்கிறார், இதை நம்ம கருத்தாக சொல்லலாம். ஆனால் பேசவே கூடாது. அவர் அதை தான் சொல்ல வந்தார். இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு விவாதமாக இருக்கிறது. அதனாலதான் வள்ளலார் அப்படி ஒரு தர்மசாலைக்கு அப்படி ஒரு விதியை போடுறார். ரொம்ப மற்றபடி மிக சிறப்பாக இந்த பட்டிமன்றம் இருந்தது. எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நான் சொல்ற தீர்ப்புக்கு அப்பீல் கிடையாது. அதற்காக நான் வந்து ஒரு நியாயமான தீர்ப்பை சொல்றேன். இதுல பல விஷயங்கள், இப்ப ஆன்மீகம் சம்பந்தமாக பேசியவர்கள் சொன்னாங்க பாருங்க, இதுவரையில் அப்போ இன்னைக்கு எல்லாம் பெருசு இல்லைங்க, இன்று பெருசல்ல. 1823 இருந்து 1874 காலத்துல இந்த மடாதிபதிகள் பண்ண அட்டகாசங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இப்ப கூட ஒருத்தர் பல்லக்கில் போகணுன்றாரு. நான் கேட்கிறேன், கரிசா பொண்ணுன்றதை விட பல்லக்கில் போகணுன்றது அராஜகம் என்று கருதுகிறேன். மனிதன் மேல் மனிதன் சுமத்தி போகணும்ட்டு அவரு அப்ப எப்படி இருந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்க. இப்ப 21வது நூற்றாண்டில் நான் பல்லக்கில் பவனி வருவேன் என்று சொல்லுவது இருக்குல்ல, நான் கடவுள் என்று சொல்லுவார். அதான் அதுக்கு பொருள், நான் கடவுள் அப்படின்ட்டு. எனவே இன்னைக்கு வந்து ஐயா வள்ளலார் வந்து அவர் சொன்னார், ஐயா புனிதன் வந்து திரும்பி திரும்பி சொன்னார், என்ன காவி உடைக்கு பதிலாக வெள்ளாடை. அது உண்மையில் ஆன்மீகத்தில் புரட்சி இல்லை என்று சொல்ல முடியாது, ஆன்மீகத்தில் சீர்திருத்தம். இப்போ நல்ல காலம், வள்ளலாருக்கு காவியை போட யாரும் முனையவில்லை. இன்றைக்கு அம்பேத்கருக்கு போட முனைகிறார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட வள்ளலார் பேசிய அதே கருத்தை புத்தத்திற்கு போன போது வள்ளலார் அம்பேத்கர் சொல்கிறார். இப்ப என்ன, வள்ளலார் பேசியதையும் புத்தத்துக்கு அவர் போன போது பேசியதையும் பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும். அவரு என்ன சொல்றாரு வள்ளலார்? இது இந்த வள்ளலார் சொல்றதுல இப்ப நான் வந்து அதை வந்து இப்ப ஆன்மீகம் அல்ல நான் சொல்ல வர்றது. ஆன்மீகம் வெள்ளாடை போடுவது, வெள்ளாடை போடுவதோடு அவர் நின்றிருந்தால் அதோடு அல்ல. அந்த சீர்திருத்தம் தான், பாராட்டுக்குரியதுதான். காவி உடை போடுகிற இடத்துல வெள்ளாடை போடுறது, கோயில் மடம் என்ற இடத்த சங்கம் சபை என்றது ஆன்மீகத்திலே ஒரு சீர்திருத்தம் தான், இல்லை இல்லை. ஆனா அதை தாண்டி இன்று வள்ளலார் பேசப்படுகிறார் என்றால் எதைத்தான் எதனால் பேசுற? சரி, இப்ப வெள்ளாடை போட்ட
இல்ல கோயில பேர் மடம்னு சொல்லிட்டா, இல்ல திருக்குறளை படிட்டா, இல்லை அடுத்து வர இரக்கம். இந்த வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினு இருக்க, அதை பத்தி எல்லாம் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். அதனால இல்லைங்க, அவர் என்ன இத சொல்றாரு பாருங்க. அவர் ஆன்மீகத்திலே துறவியாக இருந்தக்கூடியவர் நால்வர்ணத்தை, சனாதானத்தை, சாதியை, சமயத்தை, மதத்தை, ஆசிரமத்தை, ஆச்சாரத்தை, குலத்தை, கோத்திரத்தை, ஆகமத்தை, இதிகாசத்தை, புராணத்தை, வேதத்தை விட்டொடித்தேன். அதாங்க வள்ளலார். இப்போ இதனாலதான், இத சொன்னதனாலதான் எங்க தோழர் மகேந்திரன் கடவுள் மறுப்பாளர், நான் கடவுள் மறுப்பாளர். ஆனால் உங்கள் எல்லோரையும் விட, ஐயா அங்கிருந்து பேசுறவரை விட, இந்த பக்கத்துல பேசணுங்களை விட இவங்களும் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு அவங்களுக்கு இப்ப பேசுறதுக்காக இருக்காங்க. உங்களை விட வள்ளலாரின் பேரில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை அல்லது அவருக்கு வணங்குதல் என்பது உங்களுக்கு குறைவானது அல்ல. நான் என்னக்காக சொல்றேன்னா, இதுக்கு பெரிய உதாரணம் யாருங்க? தந்தை பெரியார். தந்தை பெரியார் 6ஆம் திருமுறையை குடியரசுல ஒரு 100 பாடல்களை எடுத்து திருப்பி திருப்பி போட்டு மலிவு விலையில கொடுத்தார். அவர் வடலூருக்கு போறாரு, ஞான சபைக்காக போறார் பார்க்கலான்ட்டு. அங்க வெளில போர்ட பாக்குறாரு, என்ன இருக்கு? புலால் கொலை கொலை உள்ள வரணும். ஐயா பரவாயில்ல வாழ்றாங்க, அவர் நான் வரமாட்டேங்கிற, நான் வரமாட்டேன். ஏன்னா ராமலிங்கருடைய விருப்பம் அதுதான் என்றால், சரி இங்க வெளியில வரீங்க, செருப்பை கைட்டி விட்டுட்டு வான்னா நான் செருப்பை கைட்டி விட்டு வரணுங்க. நீங்க அந்த செருப்பை போட அனுமதிச்சிருக்கீங்க, அதனால நான் செருப்பு போட்டுட்டு இருக்கேன். அதனால அதுதான் அடிப்படை. அப்ப ஏன் பெரியார் ராமலிங்கருடைய வள்ளலாரினுடைய அகரான் திருமுறையை திருப்பி திருப்பி அவர் அச்சிட்டு கொடுத்தார்? காரணம் என்ன? நான் சொன்ன பாருங்க, இந்த இந்த கருத்துக்காகத்தான் அவர் அச்சிட்டு கொடுத்தார். அதுக்கடுத்து நான் மீண்டும் வரேன். இதுல அவங்க இன்னும் கூட ஒரு கடைசியாக அவங்க சொல்லும் போது, இவங்க சொல்றதெல்லாம் இல்லைன்னா இல்லை, நிச்சயமாக இதெல்லாம் பெரிய சீர்திருத்தங்கள் தான், இல்லைன்னு சொல்ல. ஒடுக்கம் கூட ஆன்மீகத்திலே சீர்திருத்தம். ஒடுக்கத்துல மாமிசம் மட்டும் சொல்லுங்க, பெலசு இருக்கு. சரி, போய் டாஸ்மாக்ல தண்ணி போடுறாரு, எப்படி பட்டை பெருசா போட்டுட்டு இருக்காரு, நல்லா சாமி ஆஹா ஒரு கோயில கட்டி கொடுத்துருக்காரு, ஆனா டாஸ்மாக்ல போடுறாரு, 2 வீடு வச்சிருக்காரு, அப்புறம் திருடுறாரு. அவர் எப்படி சொல்லுவீங்க ஒடுக்கத்துல? இதை யார் சொல்றது? வள்ளலார் சொல்றார், பெரியாரும் சொல்றாரு. நீ கடவுள் நம்பிக்கை இருந்தா மட்டும் ஒடுக்கம் இல்லாம இருந்தா எப்படிறான்னு கேட்க. நீ கடவுள் நம்பிக்கை இருக்கா, கடவுள் நம்பிக்கை இல்லையா என்பது கேள்வி அல்ல. ஒரு மனிதனை தீர்மானிப்பது ஒழுக்கம் உள்ளவனா ஒழுக்கம் இல்லையா என்பது. இதை பாருங்க. அதான் இப்ப முன்னாடி நான் இருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லிட்டார், மக்கள் நீதிபதி. என்னை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும், வெள்ள புத்தகம் போய் பார்த்தா தெரிஞ்சுது. அப்ப ஜட்ஜானவர் பாடு இவர் எவ்வளவு காசு வாங்கினாரு, எவ்வளவு சொத்து வாங்கியிருக்காரு. ஒரு அம்மா, நான் சமையல்காரம்மா வச்சேன், அந்த அம்மா கேடுது, சார் இந்த வீட்டை நீங்க ஜட்ஜானவர் பாடு தானே வாங்கினீங்க? ஐயோ அம்மா, அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு. என்னன்னா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கம், அதுதான். அதனால இதெல்லாம் ஆன்மீகத்திலே, இதெல்லாம் ஆன்மீகத்தை சிறப்பால வர்றது. ஒழுக்கமா இருக்கணும், இந்த மாதிரி மாற்றி சிந்திக்கணும். ஐயா வெள்ளையிலேயே இருக்கணும், கோயில் அல்லது மடம் அல்ல, இது சபை சங்கம் என்று புதுசாக பேர் வைக்கணும். இரக்கம், அந்த இரக்கம் சொல்றாங்க இல்லையா, அந்த இரக்கத்துல என்ன, அது கூட இரக்கம் இருந்தா கூட அது ஒரு சீர்திருத்தம் இல்லை இல்லை. அதுக்காக கூட மட்டும் இன்னும் அவரை போற்றுவோமான்றது சந்தேகம். இறக்க ஒருத்தருக்குன்னு அப்ப நல்லா இறக்க இருக்க ஒரு அதோட போயிடும். என்ன, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், சாதாரணமா இதைதான் சொல்றாங்க எல்லாம். அது கிடையாதுங்க, அதுக்கு பின்னாடி சொல்றதுதான் முக்கியம். யாரு பயிரை கண்ட போது வாடினார்னு கிடையாது.
அவர் உளம் பதைத்தார், உளம் துடித்தார், கண் இளைத்து போனார். என்ன பார்த்த? பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன். எப்ப நான் உளம் பதைத்தேன்? பசியினால் இளைத்து வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். யாவுமா பண்ணுவான்? ஐயோ அவ சாப்பிடலையேன்னு ஏன் உளம் பதைக்குதுன்றாரு. அதான் வல்லல அந்த இரக்கம் இருக்கிறதே, அதை தான் சொல்லணும். அதான் அது ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதி தான். அது ஒன்றும் சமூக சீர்திருத்தம் என்று சொல்லவில்லை. சாதாரணமா எந்த சாமியா இருக்காது இருக்கா? கடவுள் உண்டுன்றவங்க தான் ஆன்மீகம். அந்த பொருளை நான் சொல்றேன். அதோட சொல்றாரு, நீடிய பிணியால் வருந்துகின்றோர் நேருற கண்டு உளம் துடித்தேன். எப்ப உளம் துடிக்கிறார்? உளம் பதைக்கிறார், உளம் துடிக்கிறார். இலச்சி போறேன். எப்ப? ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தம்மை கண்டே இளைத்தேன் அப்படின்றார். அது மட்டுமா இன்னும் சொல்றாரு அவர். இன்னும் ஒரே ஒரு இதை மட்டும், இதோட இல்ல, சாரி, இந்த ஒரு இதுலயே பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அவருக்கு, எனக்கு உள்ளம் எரிகிறது, உடம்பும் எரிகிறது. எதை கண்டு? உணவும் தருகிறேன், உணவு சாப்பிட முடியல. அத என்ன அப்படின்ட்டு அவர் எப்ப பார்த்து சொல்றாரு. இதெல்லாம் இரக்கத்தின் பால். நீங்க சொல்றீங்கல்ல, இரக்கம், கருணை, தயை, இதாண்டா மனுஷனுக்கு வேணும். இதெல்லாம் இல்லாத மனுஷன் என்ன? அதை ஒட்டி தான் உங்களால் உண்ணாமை வர்றது. இதெல்லாம் இருந்தா பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அந்த போராட்டம் மனுஷனுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் இல்லை. எனக்கு தெரிந்தே பல நண்பர்கள், எனக்கு நான் ஜட்ஜா இருக்கிறப்ப என்னோட உங்களுக்குலாம் தெரியும், அருள் அப்படின்றவர், அவர் பேர் இளங்கோ. எங்கிட்ட 7 வருஷம் மதுரையில் இருந்தாரு. அவருடைய சமூகம் மாமிசம் சாப்பிடக்கூடிய சமூகம். ஆனால் அவர் வள்ளலார் வழி வந்தவுடன் மாமிசம் சாப்பிட நிறுத்திட்டார். என்னுடைய நெருங்கிய நண்பர் கவிஞர் பாண்டியன் வழக்குரைஞராக இருக்கிறார். அவர் சமூகம் மாமிசம் சாப்பிடக்கூடிய சமூகம். அவர் வள்ளலார் வள்ளுவர் புலால் படுத்து நிறுத்திட்டார். அது வேற விஷயம். ஆனா இல்ல, நான் நிறுத்தலன்னு சொன்னா அவர் மேலும் அன்பு காண்பிப்பதும் அவரை நல்வழிப்படுத்துவதும் தான் வள்ளலார் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழியாக நான் பார்க்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, உள்ளலேன் உடையார் உண்ணவும், உடையார்னா காசு இருக்கணும், நல்லா இருக்கணும், உண்ணவும் வரியர் உருபசி உழந்து வெந்துயரால் வருந்தவும் படுமோ வள்ளல் நெஞ்சமே. இறைவனை பார்த்து கேட்கிறார். இருக்கிறவன் சாப்பிட்டுட்டு வறியவர் உருபசி உழந்து வெந்துயரால் வருந்தவும் படுமோ, மற்ற இதை நினைந்திடும் தோறும் எல்லலேன் உள்ளம் எரிகிறது. ஏங்க, காசு இருக்கவன் சாப்பிடுறான், காசு இல்லாதவன் சாப்பிடல அப்படின்னா என் உள்ளம் எரிகிறது, உடம்பும் எரிகிறது, என் செய்வேன். அந்தோ இறைவன் கிட்ட அவர் சொல்றாரு, அந்தோ கொள்ளலேன் உணவும், நான் என்னால சாப்பிட முடியல, தரிக்கிறேன், இந்த குறையெல்லாம் தவிர்த்தருள் என்றா என்றார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த அருட்பாலாம் புத்தகமா போடுறதெல்லாம் வள்ளலாருக்கு விருப்பம் இல்லை. அப்ப யாரு? இருக்கும் ரத்தன முதலியார் ஒரு சின்ன போராட்டம் நடத்துறார். என்ன போராட்டம்? நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் சரிப்பா போடலான்னு வர்ற. இதுக்காக நான் இப்போ என்னன்னா உடனே பாருங்க, நீ சாப்பிடாம எனக்கு என்னடா, அதல்ல வல்லல, எப்பா சரியா போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுங்களா, அதே இருக்கும் ரத்தன முதலியாரும் அதே வேலாயுத முதலியார் அவர்கள் தொழுவூர் வேலாயுத முதலியாரும் 6ஆம் திருமுறையை போடவில்லை. அது வரலாறு, இன்னும் ஆய்வுக்குள்ளது. பின்னாடிதான் அவங்க அவர் மறைந்து 13 மேலே 1888 என்று நினைக்கிறேன் 6ஆம் திருமுறை வருவது. அப்போ இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது இப்ப நம்ம தன்கர் சொன்னார் பாருங்க, நியூக்ளியர் மிசைல்ஸ். இது 6ஆம் திருமுறை வள்ளலார் அனுப்பிய ஏவுகுண்டு.
அதனாலதான் அதை பண்ணாங்க. அது பெரிய அந்த சீர்திருத்தத்தினுடைய ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். என்ன, நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லிட்டேன், உரைநடை பகுதியிலிருந்து சொன்னேன். அதை மீண்டும் அந்த 4 வர்ணத்தை சாதி அதெல்லாம் சொன்னேன். அதோடு இல்லை, அதனுடைய இன்னும் சில 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இதெல்லாம் தான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவரு இந்த வெறுமனே ஆன்மீகத்துல சொல்லிட்டு போயிருந்தாருன்னா, நான் நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் நீங்கெல்லாம் ஒன்னா வந்திருக்கலாம், நானும் மகேந்திரன் வந்திருப்போமா என்பது சந்தேகம். அவர் வந்து சரி வெள்ளாட போட்டுக்கிறாரு, வேறு சபைன்னு சொல்றாரு, ஒடுக்கமா இருக்கணும்ன்றாரு, இரக்கத்தோட இருக்காரு, அப்படின்னா வந்திருக்குமான்ட்டு. எதுக்காக வந்தோன்னு சொன்னேன்? அவர் என்ன சொல்லிட்டாரு? 4 வர்ணத்தை, சாதியை, சமயத்தை, மதத்தை, ஆசிரமத்தை, ஆச்சாரத்தை, குலத்தை, கோத்திரத்தை, ஆகமத்தை, இதிகாசத்தை, புராணத்தை, வேதத்தை விட்டொழித்தேன் அப்படின்றதுதான் எங்களை கூப்பிட்டு. அப்போ என்ன இந்த சாமியார் செய்யல? இந்த சாமியார் யார் சொன்னாங்க? காவி உடை போட்டாலும் குன்றக்குடி அடிகளார் இதை சொன்னாரு. என்ன கேட்டா அதை பத்தி பரவாயில்ல, ஏன்னா அவர் அது சொல்றதுதான் முக்கியம். நீ வெள்ளை உடை போடலையப்பா அப்படின்னு அல்ல, இதே கருத்தை சொன்னார், பெரியாருடன் பயணித்தார். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? மிக இறை நம்பிக்கை உள்ள ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மறைமலை அடிகள் தான் கதிரவை பிள்ளையை எதிர்த்து இவருக்காக வாதாடுகிறார். ஐயா போய் இறந்துடுற, சாரி இறந்துடல, மறைந்து அதுடன் இறுதி ஜோதியில் கலந்துட்டதாக 1974. அதற்கு அடுத்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு முறை இல்லைங்க, இங்க போடுறார், திருச்சியில போடுறார், எங்க போடுறார், ஆனா வரமான்ற இந்த கதிரவேல மாதிரி அந்த கதிரவேலு வரல. அப்ப அவரை எதிர்த்து சமர் புரிந்தவர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் சுத்த சைவர். அப்ப அதல்ல பிரச்சனை. எதுக்காகன்னா அவருடைய இந்த கருத்திற்கு பாருங்க, இந்த சமுதாய சீர்திருத்தம் சம்பந்தமான கருத்து, ஆன்மீகத்துடன் இருக்கக்கூடிய அந்த சமுதாய சீர்திருத்தம் சம்பந்தமான கருத்து இதுவரை எவருமே சொல்லாத கருத்து. அதான் முக்கியம். இதுவரை எந்த சாமியாவது இதை செஞ்சிருக்காங்களா? சமரச சுத்த சன்மார்க்கம். இது சைவம் அல்ல, சைவம் அல்ல. உருவ வழிபாடு கிடையாது, விக்கிர வழிபாடு கிடையாது. கேட்டாங்களா? இப்ப உங்களுதுல பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த இன்விடேஷன்ல நல்லாவே ஐயாவுக்கு இந்த மாதிரி நெற்றியிலே திருநீர் இல்லை. ஆனால் எல்லா இடங்கள்லயும் முடியுதா? இங்க இருக்கவங்க நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க, தப்பு இல்லை, நான் வேணான்னு சொல்ல, அது அவங்க விருப்பமாக கருதுகிறேன். ஆனால் ஐயா நீங்க எப்படி புலாலை எப்படி அவர் மறுத்தாரோ அதே மாதிரி அவர் எல்லா சமய மத சிறையில் இருந்து வெளியே வந்தார். அவர் சன்மார்க்கம் என்பது சைவத்தில் இருந்து வெளியே வந்தது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் எப்ப சன்மார்க்கி ஆனாரோ அவர் சைவமா அல்ல. அப்ப அதான் சொல்றாரு. எனக்கு அப்போது ஏன் கேட்கிறாங்க, என்னப்பா இத்தனை நாளா இவ்வளவு 5 திருமுறை பாடினியே அப்படின்னு கேட்கிறப்ப, அப்போது நான் சிற்றறிவாக இருந்தேன்றார். எவ்வளவு அவருக்கு பெரிய, ஏங்க ஒருத்தரை பார்த்து சாரி சார் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தெரியலன்னு சொல்றதுன்னா ஒரு பெரிய மனுஷன் என்ன கேட்டா அப்படி. அதனால அவருடைய காரணம் தான் அந்த எல்லா சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சித்தி வளாகம் என்பதெல்லாம் அவர் இப்போ இந்த கடைசி 10 ஆண்டுகளில் ஆன்மீக சீர்திருத்தத்துடன் சேர்ந்த சமூக சீர்திருத்தம் இருக்கு பாருங்க. ஆன்மீக நான் உங்க ஆன்மீக சீர்திருத்தத்தை இல்லைன்னு சொல்ல, ஆன்மீக சீர்திருத்தத்துடன் சமூக சீர்திருத்தத்தை. அப்ப நான் என்ன சொல்றேன், 2 பேரும் ஜெயிச்சுட்டாங்க. சீர்திருத்தத்தை செய்ததால் நம்ம இன்றும் வள்ளலார் போற்றப்படுகிறார். இன்னும் 1-2 சொல்லி என்னுடைய இதை நான் முடிச்சிடுறேன். ஏற்கனவே இவங்களை சொன்னாங்க என்னன்னா, இவர சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன். எங்க இது சாத்திரம் தவிர்த்தேன்? என்ன இது? அதெல்லாம் என்ன நினைச்செல்லாம் பார்க்க முடியுமா பாருங்களேன். இன்னைக்கு இன்னும் கூட நம்ம வீட்டுல எல்லா வீட்டுல இங்க இருக்கவங்கள கல்யாணம் பண்றீங்க. எப்படிங்க கல்யாணம் பண்றீங்க? உங்க சுயசாதியில் தானே கல்யாணம் பண்றீங்க. அது வள்ளலார் என்ன சொல்றாரு? சாதியும் சமயமும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திரம் தவிர்த்தேன்றாரு. எங்க அப்போ இன்னும் நான் போக வேண்டிய தூரம் இருக்கு. வள்ளலார் சொன்ன கோட்டுக்கு போகல, இன்னும் எவ்வளவு இருக்காரு.
இருச்சாதி தத்துவ சாத்திர குப்பையெல்லாம் என்னது எதை சொல்றாரு? சாதிய இருச்சாதி தத்துவ சாத்திர குப்பையெல்லாம் யாருன்னா விவசாயி அந்த தெரியும். இருவாய் புன்சையில் எருவாக்கி போட்டு என்ன போடுறாரு? என்ன கோபத்தோட சொல்றாரு பாருங்க. என்ன போடுறத எருவாக்கி போட்டு மறுசாதி சமயங்கள் மதங்கள் ஆசிர வழக்கமெல்லாம் குடி கொட்டி மண்மூடி போட்டு என்ன தெரியுதுங்களா? அத வேணும்னேங்க வெறும் வழிபாடு ஐயா, அது முக்கியம்தான். அது என்னது? உருவ வழிபாட்டுக்கு வெட்டிலாக இப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய சண்டை போட்டாங்க. நான் அந்த புக்கு கொண்டு வரல. என்னென்ன அங்கே வள்ளலாருக்கு நடிக்கு விரோதமாக வடலூரிலே லிங்க வழிபாடு செய்தார்கள். வள்ளலாருக்கு திருவுரு போட்டார்கள். வள்ளலார் சொன்னார், இல்லை, நான் இறைவனை ஒரு ஒளியில் தான் பார்க்கிறேன், வெறும் ஒளி. இப்ப திரை கூட இல்லைன்றார் ஒரு கட்டத்துல. நேரடியாக ஒளியில் பார்க்கிறேன் இல்லையா? அந்த ஒளி அதை மனதிலே இருக்க வேண்டும்ன்றார். மனதிலே இருக்கணும். எல்லாத்தையும் நல்ல தீ இல்லைங்க. ஒரிசாவிலே கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்ய வந்த ஒருவரை அவருக்கும் அவருடைய 2 பிள்ளைகளையும் உயிரோட வச்சு எழுத்ததும் தீதான். அதுவும் இதுதான். இங்கே வெண்மணியிலே 44 பேரை உயிருடன் எரித்ததும் தீதான். ஆனால் அவர் பார்த்த தீ வேற, அந்த ஒளி வேறு. அந்த ஒளி மனிதநேய ஒளி, கருணை ஒளி, இரக்க ஒளி, ஜீவகாருண்ய ஒளி. எனவே இந்த அவர் ஆன்மீகத்திலும் புரட்சி செய்தார், சமுதாயத்திலும் புரட்சி செய்தார். விஞ்சி நிற்பது என்றால் இன்று எல்லோரையும் இணைப்பதாக இருப்பது சமுதாயத்தில் செய்த புரட்சி. நன்றி, வணக்கம்.